Hi மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் ஆகாஷ், சித்தார்த் அண்ட் சரவணா. ஹாய் ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட எம்சிஜிசி பிலிவர்ஸ்லேருந்து சித்தார்த் அண்ட் சரவணா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் 2-3 மெம்பர்ஸ் வந்து மிஸ் அவுட் ஆயிருந்தாங்க. இன்னும் வீடியோவில் ஃபீச்சர் ஆகாமல் நம்ம மெம்பர்ஷிப் வாங்கி. ஸோ அவங்க கிட்ட நம்ம முன்னாடி கேட்டப்போ அவங்க அவைலபிலிட்டி பொறுத்து வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை இந்த டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் முடிகிறப்போ வந்து ஃபீச்சர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. சரவணா பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. லேட் நைட் ஒரு 3 AM நமக்காக வந்து பேச வந்திருக்காரு இன்னைக்கு. அண்ட் சித்தார்த்தும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வார்ம் வெல்கம் உங்கள் 2 பேருக்கும். இன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிற இனிஷியல் தாட்ஸ்ல இருந்து நம்ம செக்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டாஸ் அண்ட் பும்ராவோட கான்டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஹைப்ல ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரி கிஷோர் வந்து சாலிடா சொன்னாரு, இந்தியா அடிச்சதை விட அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 ரன்ஸ் ஷார்ட்டா முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா. ஏன்னா பும்ரா கேப்டன்சி அப்படின்னு வரப்ப நம்மளாலே இவ்வளவுதான் பண்ண முடியுது, அவங்க பவுலர்ஸ் இவ்வளவு பண்றாங்கன்னா நம்ம பவுலர்ஸ் இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஒரு 230 ரேஞ்ச்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட கிஷோர் சொன்ன மாதிரி ஒரு 4 ரன் லீட்ல வந்து இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆச்சு. ஒரே ஒரு கன்சர்னா இருக்கிறது என்னன்னா பும்ரா வந்து ஆஃப் த ஃபீல்ட் போயிருக்காரு, விராட் கேப்டன்சி எடுத்திருக்காரு. அது பெரிய இதா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா திருப்பூர் ரிட்டர்ன் வரப்ப நல்லா ஃபாஸ்டா ஓடி போனாரு பெவிலியனை நோக்கி பும்ரா. ஸோ நாளைக்கு ஆடுவாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆஸ்திரேலியா எப்பவும் போல இந்த சீரீஸ்ல என்ன கண்டெஸ்ட் நடந்துட்டு இருக்குன்னா எந்த பேட்டிங் டீம் வந்து ஓவரா பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த பவுலிங் டீம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ற கான்டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. சப்போஸ் வந்து இந்தியா இந்த டெஸ்ட் வின் பண்ணி சீரீஸை டிரா பண்ணாங்கன்னா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. லாஸ்ட் 10 years என்ன நடந்துட்டு இருக்கும் அதே ஸ்டேட்டஸ்ல தான் இன்னும் இருக்கு இந்தியன் கிரிக்கெட் அண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் அப்படிங்கிற இடத்துக்கு இது வந்துடும். அண்ட் அவங்க சப்போஸ் 3-1 ஜெயிச்சாலும் டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்களான்ற அந்த 3-1 அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. மேபி லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ஒரு சில வருஷங்கள் தாண்டி பாக்குறப்ப 3-1 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து இந்த சீரிஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணவங்களுக்கு இது எந்த அளவுக்கு க்ளோஸா போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும்ன்றதான் என்னோட இனிஷியல் தாட்டா இருக்கு. ஆகாஷ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு டே ஆஃப் பிளே எப்படி போச்சு? ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு சாட்டர்டே மார்னிங் வந்து எல்லாரையும் டிவி ஆன் பண்ண வச்சு நேற்று ஈவினிங் முடிஞ்ச விதம் தான் பாத்தீங்கன்னா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாம் கான்ஷியஸ் வந்து ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் இங்க கடுப்பேத்துறீங்கனாலே, ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அக்ரெஷன் வருது, நீங்க ஒருத்தர் ஸ்லெச் பண்றீங்கன்னா அதெல்லாம் நேச்சுரலா வரணும், உங்களுக்கு கேம் மேல இருக்கிற பேஷன்ல வரணும். பட் இவர் பண்றது எல்லாமே என் மேல அட்டென்ஷன் வரணும் அப்படின்றது மாதிரி தான் பண்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு கேமே நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. பும்ராக்கு கரெக்டா ஸ்டார்டிங்ல இனிஷியலி லென்த் விழலனாலும் சிராஜ் சூப்பரா காம்பன்சேட் பண்ணிட்டாரு. பட் டு பி ஹானஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கோர் கார்டு வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 டீமோட பேட்டிங் குவாலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கு ப்ரோ. இது வந்து நீங்க நம்ம ஸ்கோர் கார்டுல பாக்குற அளவுக்கு பெரிய போலிங் பிச்சு நம்மளால ஆடவே முடியாதுன்ற அளவுக்குலாம் கிடையாது. இந்தியாவுமே மோசமா ஆடுறாங்க, ஆஸ்திரேலியாவுமே மோசமா ஆடுறாங்க. 2 டீம்ஸுமே விக்கெட்ஸ் ஈஸியா விட்டுறாங்க. நீங்க அவ்வளோ இதுவா ஆடுற அளவுக்கு எனக்கு பிச்சில பெருசா எதுவுமே தெரியல. அப்படின்றப்போ 2 டீம்ல நீங்க சொன்ன மாதிரி தான் எந்த டீம் அகைன் பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆக போறாங்களோ அவங்க தான் தூக்க போறாங்கன்ற மாதிரி தோணுது. இன்னைக்கு டே முடியும் போது எனக்கு தெரிஞ்சு எட்ஜ் ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ப்ரோ. ஓகே சித்தார்த், வெல்கம் டு யூ ஃபார் ஜாயினிங் அஸ். உங்களோட தாட் சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹாய் ப்ரோ. யா, இன்னைக்கு டே நான் ஸ்டார்டிங் பார்க்கும்போதே தி சன் வாஸ் அவுட். ஸோ அதனால ஒரு லைட்டா இதுவாக இருந்தது. ஐயோ, நீ எடுத்தது ஒரு ராங் காலோ டாஸ்ல, ப்ராபப்ளி அந்த ஒரு க்ளூமி செஷன் அந்த டேவை நம்ம ப்ராபப்ளா அவாய்ட் பண்ணியிருக்கலாம் பை சூசிங் பவுலிங். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக அந்த டாஸ் ஜெயிச்சாலே பேட் ஃபர்ஸ்டாக இருந்தது ஏன்னா எஸ்சிஜின்றதுனால. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல அது பிச்சஸ் அங்கே மாறி இருக்கேன், அது ரொம்ப க்ரீன் விக்கெட்டாக வேறு இருந்தது. ஸோ ஐ தாட் ஆஸ்திரேலியா மைட் go out to 300 if they're lucky. ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஹோம் பாய், ஸோ அவங்களாம் இருக்கும் போது ப்ராப்ளம் 300 போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி சிராஜ் டர்ன்ட் இட் அரவுண்ட். ஆக்சுவலி இது அவரோட மெயின் மேட்சை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே he was going for runs more than he's not able to take wickets ன்றதோட he was going for lot of runs. ஏன்னா அவர் ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்களோன்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த மேட்ச் அவர் ஆக்சுவலி செம க்ரூஷியலாக இருந்துச்சு. நீ ஸ்டெப்ட் அப்னு தோணுச்சு. ஏன்னா பும்ராக்கு இனிஷியலாக பெருசாக விளையாட கூட சிராஜ் ஆக்சுவலி செமையாக போட்டார். இன்ஃபேக்ட் he was leading it at a point. ஸோ அதனால இருந்தது. தென் பிரசித் கிருஷ்ணா அகேன் ஆட் மை ஓன் டவுட்ஸ். ஏன்னா அவர் நிறைய ஷார்ட் ஆஃப் லென்த் போடுறாரு. ஸோ இங்கே வந்து இட் இஸ் ஈஸியர் டு புல்லோன்னு தோணுச்சு. ஆனால் அகேன் அவரும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கேம் பேக் வெல்னு தோணுச்சு. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் இருந்தது. அகேன் ஆகாஷ் சொன்ன மாதிரி பேட்டிங் குவாலிட்டி எனக்கு என்னமோ ஆஸ்திரேலியாவுக்கு இன்னுமே அது பெட்டராக தான் இருக்குன்னு தோணுது. அது ஏன் தெரியல. ப்ராப்ளி ஆஃப் தர் ஹோம் கண்டிஷன்ஸ்ன்றதுனாலயா இல்லை இந்தியன்ஸ் வி நாட் ஏபிள் டு பேட் ஃபார் 90 overs தோணுது இந்த டெஸ்ட் மேட்ச் எக்ஸப்ட் ஃபார் தட் அந்த இனிஷியல் பர்த் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் நம்மளால அந்த பேஷன்ஸை பைட் பண்ணிட்டு டைம் பைட் பண்ணிட்டு அவங்கள வேர் டவுன் பண்ண முடியலையோன்ற இது தோணுது. ஏன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரிஷப் பண்ட் அட்டாக்கிங் ஒரு ஜெய்ஸ்வால் அட்டாக்கிங். ஆனால் எதுக்கு கில் அட்டாக் பண்றாரோ இல்லை மற்ற பேட்ஸ்மேனும் அதே அட்டாக்கிங் அப்ரோச். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விராட் கோலியுமே அந்த அப்ரோச்ல தான் இருக்காருன்ற போது எனக்கு லைட்டா டவுட்ஸ் வருது இவங்களோட கேம் பிளான்ஸ்ல. லைக் இவங்க ஆக்சுவலா ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் பிளான்ல வராங்களா இல்லை தேர் ஜஸ்ட் கோயிங் பை த நேச்சுரல் இன்ஸ்டிங்டா எனக்கு தோணல. சம்டைம்ஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங் கர்வ் பண்ணிட்டு தான் ஆடணும். ஏன்னா புஜாரா ராணி இதுக்கு முன்னாடி இந்த பெட்டர் இன்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்திருக்கு.
ஸோ அதான் இவங்களோட கேம் பிளான் ஸ்ட்ராட்டஜி லைட்டாக எனக்கு டவுட்ஸ் வந்தது. லைக் இஃப் தேர் ஆக்சுவலி கோயிங் ஃபார் அ பிளான் இருக்கா இல்லையா, எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம திருப்பி இந்த தேர்ட் இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு திருப்பியும் அந்த டவுட்ஸ் வந்தது. செகண்ட் டே தான் அது ஏன் அவ்வளோ எல்லாருமே அவ்வளோ டெம்ட் ஆகி அவுட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. அண்ட் நான் நிறைய பேரை சொல்லிட்டே இருந்தேன் தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம்ல இருக்க பும்ராக்கு கம்பேரிசன் அந்த டீம்ல வந்து இட்ஸ் நாட் ஸ்டார்கர் கமின்ஸ், இட்ஸ் ஆக்சுவலி போலண்ட் தான். போலண்டோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெவர் பீன் அபவுட் 3 or 4. அவர் அட்டாக்கே பண்ண முடியல. இஸ் நாட் ஈவன் கிவிங் யூ தட் ஆட் வைட் ஆஃப் அந்த பால்ஸ் டு ஃப்ரீ அப் ரன்ஸ். ஸ்டார்க்காக அக்கேஷனலாக ஃபுல்லராக போடுறாரு, ஷார்ட்டாக போடுறாரு, யூ கேன் ஸ்கோர் ரன்ஸ் ஆஃப் ஹிம். போலாண்டு வந்து அவங்களால சுத்தமாக அடிக்க முடியல. அண்ட் தே ஷுட் டேக் தட் கால் டு சே டு பிளே அவுட் போலாண்ட். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லைன்ஸ் போட்டுட்டு இருக்காரு, டைட்டாக அந்த அக்யூரஸியோட. It is very tough to score off him. And our attack பண்றது probably Rishabh Pant can do. I don't think the others were able to do it. So our attack பண்ணாம clean ஆடிட்டு நீங்க ஸ்டார்க்க you could have taken some runs or even Pat Cummins, you know, is very wise-ஆன bowler தான் அவரு. He can vary pace and he can vary all this. So அங்கதான் இந்தியா அந்த பிளான்ஸ்ல லேக் பண்றாங்களோன்னு தோணுச்சு throughout the test series or even the test match. And இன்னைக்கு was a considerably good day with the ball. And அதான் பும்ரா going for the scans was actually கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருந்தது. என்னன்னு தெரியல. I think it's a wrist issue நினைக்கிறேன். அவருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த ரிகவர் ஆகி அந்த டைம் ஆச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். நம்ம பேட்டிங் யூனிட் இன்னும் ஒரு டே பைட் பண்ணி ஆடி அதான் நினைச்சேன். தட்ஸ் இட் ப்ரோ. ஓகே சரவணா, ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களோட தாட்ஸ்? ஹாய் ப்ரோ. நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு டேவே நிறைய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸே வந்துட்டு இப்போ பும்ரா லைக் அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுப்பார். பட் ஆனால் அவருக்கு சப்போர்ட்டிவாக சிராஜ் அண்ட் பிரஷித் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவுட் ஆஃப் த சிலபஸ் வந்தது வெப்ஸ்டர். நம்ம பேட் கமின்ஸ் ஸ்டார்க் இவங்க விக்கெட்ல எடுத்தாச்சு. ஆனால் வெப்ஸ்டர் வந்து கொஞ்சம் ஆட விட்டோம். இன்னொரு சர்ப்ரைஸ் நிதிஷ்குமார் ரெட்டி, அவங்க 2 விக்கெட் எடுப்பாங்கன்னு அதுவும் ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் சொன்ன மாதிரி தான். அது ஓகே, நம்ம ஒரு நம்மளோட டார்கெட்டை விட ஒரு 4 ரன் கம்மியாக அவங்க ஆல் அவுட் பண்ணது அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ரெண்டாவது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ரெடிக்ட் பண்ணது வந்து இந்தியா வருவாங்க, ஒரு கிரைண்ட் பண்ணுவாங்க, டிஃபென்சிவ் ஆடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தப்போ அவங்க வந்து ஒரு அஃபென்சிவ், அது பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டோம், ஒரு டூ ஆர் டை ஆட்டிடியூட் மாதிரி ஆடினாங்க. ஓகே இப்படி தான் நம்ம ஆடுவோம், ஓகே வந்தால் ஓகே ஃபைன் அப்படின்னு. அது வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 250 ஒரு 220 to 250 டார்கெட் ஏதோ மைண்டில் வச்சுட்டு ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் எண்ட் ஆஃப் தி டேல கொஞ்சம் ஸ்லிப் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் டே வந்துட்டு ஓகே. பட் ஆனால் நாளைக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப பும்ராவோட ஹெல்த் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ யா ஓகே, இன்னைக்கு டே பிளே பத்தி நம்ம டீடைலா பேசணும் அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியன் டீமோட பேட்டிங்ல இருந்தா பேசணும். நேத்து 9 for 1 முடிச்சாங்க. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட டீ பிரேக்கு முன்னாடியே வந்து மொத்த விக்கெட்ஸையும் லூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் எனக்கு வந்து சித்தார்த் பேசின ஒரு பாயிண்டோட லைட்டா ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஆஸ்திரேலியன் டீம் வந்து பேட்டிங் கொஞ்சம் எங்க பெட்டரா இருக்காங்களோ ஹோம் கண்டிஷனால அப்படின்னு சொன்னாரு. வேற எனக்கு அந்த ஹோம் கண்டிஷன் தாண்டி ஒரு மேட்ச் வந்து ஒருத்தர் வந்து ரைஸ் அப் டு த அக்கேஷனா இருந்திருக்க மாதிரி தெரியுது. இன்னைக்கு வந்து வெப்ஸ்டர் ஆடி இருக்காரு. கவாஜா வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரா இருந்திருக்காரு இந்த சீரீஸ் ஃபுல்லாவே. ஸோ அவரை விட்டுறணும். கான்ஸ்டாஸ் வந்து ஒரு 60+ வந்து ஒரு வேகமா அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2 இன்னிங்ஸ் ஒரு மிஸ்ஸா தான் இருக்கு. ஹெட் வந்து ஒரு நல்ல சீரீஸா இருந்திருக்கு, ஒரு 2-3 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்மித்துக்கு ஒரு நல்ல சீரீஸா இருந்திருக்கு. நல்ல சீரீஸ் இந்த சென்ஸ் வந்து எல்லாருமே ஃபர்ஸ்டா பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க கொஞ்சம் பெட்டர் சீரீஸா இருந்திருக்கு. லாம்பச்சானே ஒரு அங்கங்க ஒரு 70s ஆடி இருக்காரு. பேட் கமின்ஸ் ஒரு 50-50 40s 2-3 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி இருக்கப்ப வேற இந்தியாவில வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மி பேர் தான் கான்ட்ரிபியூஷனே இருந்திருக்கு. ஒரே ஒரு 100 வந்து விராட் கோலி கிட்ட இருந்து பார்த்திருக்கோம். அப்புறம் ஒரு 7 டிஸ்மிசல் சிமிலர் டிஸ்மிசல் ஆயிருக்காரு. ஜெய்ஷ்வால் நல்லா பண்ணிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பண்ணிருக்காரு. பண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் 50 அடிச்சிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு 50 அடிச்சிருக்காரு. இதை தவிர்த்து பெருசா இந்தியன் பேட்டிங்ல கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு. வேற பவுலர்ஸ் தான் ஃபுல்லாவே சுமந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால அந்த பாயிண்ட்க்கு அக்ரி தான் பண்ண முடியுது. என்னாலுமே கொஞ்சம் எட்ஜ் வந்து ஆஸ்திரேலியன் பேட்டிங்க்கு தர வேண்டியதா இருக்கு. வேற பவுலிங் வந்து இந்தியாவில ஒரே ஒரு பவுலர் தான் ஃபுல்லா மொத்த படுன்னு ஏத்திருக்காரு. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா பேட் கமின்ஸ் தான் ஒரு 22-23 எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டார்க் அவங்க எல்லாம் வராங்க. ஸோ இந்தியன் பவுலர்ஸுமே ஒருத்தர் தான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தான் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்திருக்கு பவுலர் சைட்ல இருந்து. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டிங்கை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பேசணும். இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த மாதிரி புவர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதையே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்னங்கிறத ஆஸ்திரேலியன் பேட்டிங்கை பத்தி கொஞ்சம் டச் அப் பண்ணுவோம். ஆகாஷ், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ, நான் ஆக்சுவலா அந்த இனிஷியல் தாட்ஸ் சொல்லும்போது ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஒரு ரீசன் தான் ப்ரோ. இந்தியா 200 கீழே லீடு இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரீயா ஆட சொல்லிடுவாங்க.
ஸோ அவங்க குவிக் ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் மொமெண்டம் டோட்டலா ஆஸ்திரேலியாவுக்கு ஷிஃப்ட் ஆன அப்புறம் நம்ம எவ்வளவுதான் முக்கி போட்டாலும் அங்க நிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அப்படின்றப்போ ஆஸ்திரேலியால வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த டிராவிஸ் ஹெட் குடுக்குற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், வந்த உடனே அடிக்க போறேன் நானு. இன்னைக்குமே அதான் பண்ணாரு அவர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்த உடனே பவுண்டரி அடிச்சாரு. அப்படின்றப்போ அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு 2 பேட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்க விக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாவே அவங்க நினைச்சுக்கிறாங்க. நீ என்னமோ பண்ணுப்பா, எனக்கு ஓகே தான், நீ குவிக் ரன்ஸ் அடிச்சிட்டா போதும். அந்த மாதிரி பேட்டர்ஸ் எந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னா, லீடு ரொம்ப கம்மியா இருக்கு, டார்கெட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 170 180 தான் இருக்கு அப்படின்றப்போ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி பேட்டர்ஸ். அதனால அந்த 2 பிளேயர் எனக்கு தெரிஞ்ச அதே ஒரு இதுல தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தையோ லபுஷன் இண்டிகேட்டோ எடுக்கிறத விட இந்த டிராவிஸ் ஹெட் மாதிரி இனிஷியலா குயிக் ரன்ஸ் அடிக்கிற பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் எடுக்கிறத வச்சு தான் இந்தியாவோட ஒரு வின்னா இல்ல லாஸ்ன்றது டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே. சித்தார்த், நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆஸ்திரேலியன் பேட்டிங் பத்தி? நீங்க ஆல்ரெடி டீடைலா பேசியிருந்தீங்க. ஸோ இன்னும் வேற ஏதாவது சொல்லுங்க. அதான் ப்ரோ, இந்த சாம் கான்ஸ்டர்ஸ்லாம் இப்போ இன்னைக்கு ரசல் ஆர்னல் சொல்லியிருந்தாரு அவரோட கமெண்ட்ரியில தட் அவரோட பையனும் சாம் கான்ஸ்டர்ஸுமே தான் எல்லாரும் அண்டர் 16 அதெல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க ஷெஃபீல்டுக்கு. ஐ டோன்ட் திங்க் இஸ் லைக் திஸ் சர்பி ஆர் இந்த மாதிரி இவ்வளோ இஷ்டத்துக்கு அக்ரெசிவா இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. இது கை ஜஸ்ட் லுக்ஸ் டவுன் அண்ட் ஹிட்ஸ் இட் டவுன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆவரேஜ் இஸ் வெரி குட் அஸ் வெல். ஸோ ஐ டோன்ட் திங்க் இது அவர் நேச்சுரல் கேமே இல்லைன்னு தோணுது. அண்ட் அவர் அடிச்ச ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் எல்லாமே மிஸ் டைமா இருந்தது. அண்ட் ஐ தாட் இஸ் ரோல் அந்த டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வாஸ் டு டிஸ்டர்ப் பும்ராஸ் அக்யூரசி ஆர் பும்ராஸ் லைன் லென்த்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. லைக் யார் போனாலுமே அங்கே ஒரு வாக்கிங் விக்கெட் மாதிரி தான் இருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அட்லீஸ்ட் நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு ரேம் ஷாட்ஸ்லயோ இல்லை ஒரு டீசென்ட் ஒரு ஃபிளிக்லயோ இஃப் யூ ஏபிள் டு கெட் ரன்ஸ் அந்த பால் ஹோல்ட் ஆக முடிஞ்சா பெட்டர் நினைக்கிறாங்க. அண்ட் அதான் ஆகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி நான் என்ன சொல்வேன்னா அவங்களோட லோவர் ஆர்டர் அனாயிங் ரன்ஸ் தான் இன்னும் கஷ்டமா இருக்கு. பேட் கமின்ஸ் ஆவரேஜஸ் ஒரு 40-30 அடிக்கிறாரு எவ்ரி இன்னிங்ஸ் ஒரு சேவ் பண்றதுக்கோ இல்லை இது பண்றதுக்குமே. போலண்டும் நிக்க முடியுதுன்னு காமிச்சிட்டாரு. அலெக்ஸ் கேரி ஒரு 20-30 அனாயிங் ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் 99 for 6 இருந்து அவங்க வெண்ட் ஆன் டு 200 போது அவங்க லோ ஆர்டர் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தெரியுது. இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த மூவ்ஸ் ஒர்க் ஆகுது. நேத்திக்கு ரேவன் சொன்ன மாதிரி நேத்திக்கு வெப்ஸ்டர் ரீப்ளேஸ் பண்றாங்க மார்ஷ் வச்சு. நீங்க ஒரு 50 அடிக்கிறாரு. இஸ் ஆல்சோ குட் இந்த ஃபீல்ட். ஒரு சூப்பர் கலி ஃபீல்டர் இருக்காரு. ஸோ அவங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் ஸ்டிக் ஆகுதுன்றதுனால ப்ராபப்லி தே சீம் ஆஸ் அ பெட்டர் டீம். இந்தியாவுக்கு அதான் இந்தியா ஆர் லேக்கிங் த கைண்ட் ஆஃப் கேம் பிளானும் தோணுது. ஈவன் தோ இட் இஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் டோட்டல் அக்ரெசிவ் அப்ரோச். அக்ரெசிவ் as in வாட் லைக் இப்போ அஸ்வினும் விஹாரியும் இந்த எஸ்சிஜிலேயே நம்மளுக்கு ஒரு 300 balls டிஃபெண்ட் பண்ணது அதுவும் ஒரு அக்ரெஷன் தான். ஜஸ்ட் பிகாஸ் டிஃபெண்டிங் இஸ் நாட் அக்ரெசிவ் இல்லைன்னு இல்லை. தேர் ஏபிள் டு draw the match and still go on to Gaba with a try to win the game. அது எனக்கு ஒரு அக்ரெஷன் தோணுச்சு. ஸோ இந்த கேம் பிளான்ஸ் தான் நம்மளுக்கு ரைட்டா மிஸ் ஆகுதும் எனக்கு தோணுது. அவ்வளோ. ஓகே. சரவணா, உங்களோட தாட்ஸ் ஆன் ஆசி பேட்டிங்? ஆசி பேட்டிங் பார்த்துட்டீங்கன்னா நீங்க அவங்க 11 எடுத்து பார்த்தாலே லைக் இவங்க ஒரு பவுலர் லைக் ஓகே இவங்க ஒரு டெய்லண்டர் அந்த இதே சொல்ல முடியல. இப்போ ஸ்டார்க் வரைக்குமே பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்ற போது லைக் உங்களுக்கு லயன் போலண்ட் ஸோ அவங்க பேட்டிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. அதே மாதிரி ஆகாஷ் ப்ரோ சொன்னாங்க சாம் கான்ஸ்டர்ஸ் அண்ட் ஹெட்டோட விக்கெட் அவங்களோட சேர்ந்து அலெக்ஸ் கேரியும் நான் சொல்லுவேன். அவங்களுமே பெருசா வந்து அடிக்க மாட்டாங்க 50-60 அதெல்லாம் இல்லை. ஒரு 30-35 டக்குன்னு ஒரு பிளிங்க் ஆஃப் த டைம்ல மொமெண்ட்ல அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அவரோட விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட் தான் லைக் ஆஸ்திரேலியன் சேஸ்ல நான் சொல்லுவேன். பிளஸ் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் லைக் அவங்களோட டெம்ப்ளேட்ல தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. லைக் சாம் கான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, கவாஜா அது ஓகே லைக் அவங்க இது அவங்க அதே மாதிரி லபுஷன் ஸ்மித் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுவாங்க, ஹெட் வந்துட்டு அட்டாக் பண்ணி ஆடுவாங்க. வெப்ஸ்டர் வந்துட்டு ஸ்டில் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் லைக் அவங்க இது எப்படின்னு ட்ராப் பண்ணி எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தா இருக்கு. அலெக்ஸ் கேரி அட்டாக் பண்ண போறாங்க. கமின்ஸ் லைக் ஸ்டார்க் வந்து நம்ம லைக் பும்ரா இல்ல லைக் யார் எடுப்பாங்கன்றது கொஞ்சம் பிளான் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வாஷிங்டன் சுந்தருக்கு பவுலிங்கே கொடுக்காததும் ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஸோ மேபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைக் பிச் பிரேக் ஆகி இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்தா வந்து ஆசி பேட்டிங் வந்து இட் வில் பி டெஸ்டட். இதுதான் நான் சம்மரைஸ் ப்ரோ. இப்போ வந்து அதுக்கு டைரக்டா சொல்லுங்க சார். சாரி ப்ரோ, ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும். லைக் ஏன் அவங்க பேட்டிங் இன்னொரு பெட்டரா தெரியுது எனக்கு தோணுதுன்னா இந்த கைண்ட் ஆஃப் பவுலிங் மேட்சப் தே ஹேவ்னு தோணுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நியூ பேட்ஸ்மேனோ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வராங்கன்னா ஸ்டார்க்கு ஒரு 3-4 hours தான் போடுற அட் ஸ்பெல். அதுக்கப்புறம் தேவ் தி ரெஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் டு டூ த ஜாப்ன்ற மாதிரி இருக்கு. பட் இப்போ நம்ம சைடில் எடுத்தீங்கன்னா டாப் ஆர்டர் மெயின் பேட்ஸ்மேன் எடுக்கவும் பும்ரா தான் வேணும், டெய்லண்டர்ஸ் வைப் ஆஃப் பண்றதுக்கு பும்ரா தான் தேவை. இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் லைக் டிராவிஸ் ஹெட் ஆர் ஸ்மித்தோட மேட்சப்ஸும் பும்ராக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம அதர் பவுலர்ஸ் கிட்ட இருந்து வராத கான்ட்ரிபியூஷன்ஸ்னாலேயே தேர் லுக்கிங் பெட்டர்னு தோணுது எனக்கு. லைக் தேர் கெட்டிங் செட்டில்ட் இனஃப்னு தோணுது. ஆர்
நம்ம 2 ஸ்பின்னர் ஆடுறோம். ஆனா இந்த பிட்ச்ல ஆக்சுவலா ரீட் பண்ணீங்கன்னா, போத் த டீம்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே பிளேட் த ஸ்பின்னர் எனஃப். ஒரு ட்ரெடிஷனல் எஸ்சிஜி பிட்ச் மாரியே இல்ல இது ஆக்சுவலா. எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ராபப்லி தே கேன் டேக்கன் அ பிரேவ் கால் பை பிளேயிங் அனதர் பேசர்ன்னு கூட தோணுது. ஜஸ்ட் டு டேக் த வொர்க் லோட் ஆஃப். லைக் ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஒரு இன்ஜுரி ஸ்கேர் இருந்திருக்கு. ப்ராபப்லி இது ஃபர்ஸ்ட் கேம்னால தெரியல. பட் பும்ரா தான் மோஸ்ட் நம்பர் ஓவர்ஸும் போட்டிருக்காரு. ஸோ அங்கதான் எனக்கு ஏதோ மேட்ச் அப்ஸ் தான் நம்ம கிட்ட கரெக்டா இல்லையோன்னு தோணுது. எவ்ரி மேட்ச் அப் ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பும்ரா தான் வருது. ஸோ எவ்ரி நியூ பேட்ஸ்மேன் வரும்போது அவர் ஸ்பெல் ஆரம்பிக்கிறார் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ அதனால குவாலிட்டியும் போகுதுன்னு தோணுது அவரோட பவுலிங் இதுல. ஓகே, அதான் அவரை டயர் ஆக்கிடுறாங்க. மேபி அதுவே வந்து நம்ம அன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. லாஸ்ட் ஒரு செஷன்ல வந்து விக்கெட்டை சீக்கிரம் எடுக்க முடியாம கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது லாஸ்ட் மேட்ச். அவரே வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் கிட்ட பேசுற நிறைய வீடியோஸ் வந்து சர்க்குலேட் ஆச்சு. ஸோ டயர்ட் பண்ணிடுறாங்க. மேபி நம்ம வந்து அட்டாக் பண்ணாட்டி கூட அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்களை டயர் பண்றதே ஒரு பெஸ்ட் மோட் ஆஃப் அட்டாக்கிங்னா. இப்போ அந்த ஒர்க் லோட்னால கூட இப்போ அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. பெருசா ஒரு கீழே விழல எதுவும் நடக்கல. பட் ஒரு ஷோல்டர்ல ஏதோ ப்ராப்ளமோ ரிஸ்ட்ல ப்ராப்ளமோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா ஒர்க் லோட்னால தானே அது நடக்குதுங்கிறப்போ அவங்களுக்கு அது ஆப்வியஸ்லி போடுற ப்ரெஷர், ஒருத்தர் மேல போடுற ப்ரெஷர் அவங்களுக்கு சாதகமா போய் முடியுதுன்னு நினைக்கிறேன். சித்தார்த் ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கதான் ப்ரோ ஒரு கிரிட்டிசிசம் இருக்கு ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் மேலேயோ இல்ல டீம் செலெக்ஷன் மேலேயோ. லைக் தே நோ வி ஆர் கோயிங் டு ஆஸ்திரேலியா, பேசர்ஸ் வேணும். கண்டிப்பா அவங்களோட ஃப்ரண்ட் லைன் 2 பேசர்ஸ் லைக் ஷமியோ இல்ல வேற சீனியர் பேசர் இஷாந்த் சர்மா இனிமே கிடையாது யாருமே அந்த மாதிரி. ஸோ அப்போ நீங்க எடுத்துட்டு போற பேசர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிராஜ் தான் உங்களோட செகண்ட் பெஸ்ட் பேசரா இருக்காரு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா your third pacer shouldn't be அர்ஷித் ராணா or பிரசித் கிருஷ்ணா. இன்ஸ்டெட் ஒரு ஒர்க் ஹவுஸ் மாதிரி வேணும் ஃப்ரம் ஆர் டொமஸ்டிக் சர்க்கியூட். இதர் முகேஷ் குமார் அவர் நான் நெக்ஸ்ட் பேர் சொல்லி நிறைய பேர் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஆனா அவர் தான் த நீட் ஆஃப் த இதுன்னு தோணுது. துஷார் தேஷ்பாண்டே ஆக்சுவலா அவரோட ரஞ்சி ட்ரோஃபி டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா he has வெரி குட் ரன்ஸ் as வெல் டவுன் தி ஆர்டர் அண்ட் he கேன் bowl a லாங் ஸ்பெல்ஸ்ன்னு தோணுது. லைக் இப்போ யாருனாலும் இங்க ரன்ஸ் தந்துதான் இருக்காங்க இன்க்ளூடிங் சிராஜ். அதே அவரை மாதிரி ஒரு பவுலர்ஸ் எல்லாம் இப்போ ஷர்துல் தாக்கூரே பாத்தீங்கன்னா he had a வெரி குட் பவுலிங் averages here தோணுது. I don't think it is about the pace. He didn't have 140 plus pace. He bowled the game plan தோணுது. ஸ்மித்துக்குனா டவுன் த லெக் போட்டுட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீரீஸ்ல. அவர் லபுஷேனே அப்படி ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் த பிளானிங் தான் தோணுது. லைக் நீங்க பாத்தீங்கன்னா மோர் தென் ஜஸ்ட் பிளேயர்ஸ். 134 தான் நினைக்கிறேன். அதான் ஸோ அவங்க கேம் பிளான் ப்ராப்பரா போடுறாங்க. அகைன் த சாய்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ். இப்போ முகேஷ் குமார் மாதிரினா he has the overs under his belt. ஒரு டொமஸ்டிக்ல கண்டினியூஸா அந்த 20 over 25 over ஸ்பெல் போட்டு he knows how to control runs at the same time அட்டாக்கும் பண்ண தெரியும். அந்த இதுதான் லேக் ஆகுதுன்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆகாஷ் தீப் அர்ஷித் ராணாக்கு ஒரு பாயிண்ட் மேல உங்களுக்கு விக்கெட்ஸ் ட்ரை அப் ஆனதுக்கு அப்புறம் they don't know to bowl to control the runs எனக்கு தோணுச்சு. லைக் இப்போ நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோமோ இந்த டொமஸ்டிக்ல ஆடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஆக்சுவல் ஸ்கில்ஸ் செட்டை இங்கதான் அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ராபப்லி ஒரு இங்கிலாந்துனா கூட யோசிக்கலாம் டஸ் ஹேவ் an எக்ஸ்ட்ரா ஆக்டர் ஸ்விங் இருக்கா இல்ல இது ஏபிள் டு. பட் ஆஸ்திரேலியா நீங்க பாத்தீங்கன்னா யூ காட் டு கண்ட்ரோல் த ரன்ஸ் ஃப்ளோ அண்ட் ஒரு இது பண்ணி ஆகணுன்ற இது ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களோட இதுதான் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. இனிமே தே ஷுட் லுக் ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ரேதர் தென் கோயிங் ஃபார் இவங்கள ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுக்கு பதிலா. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் மைண்டுக்கு வந்துருந்தது. இன்னைக்குதான் ஆச்சரியமா இருந்தது. ஸ்டார்க்கு பொலாண்டுக்கு ஒரே வயசு தான் ஆகுது. நீங்க வந்து ஸ்டார்க்கு வந்து நம்ம ரொம்ப ஏஜ்டான ஒரு ஆளாவும் ஸ்காட் போலாண்ட் வந்து நம்ம ஒரு யங்ஸ்டராகவும் இப்பதான் டெபியூ ஆயிருக்கனால பாக்குறோம். அதனால அவங்க வந்து அந்த ஸ்கில் செட் தான் பாக்குறாங்க. அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா ஸோ பண்றாங்க. மேபி நம்ம ஏஜை வந்து பெருசா பார்க்க கூடாதோ அப்படின்னு கூட தோணுது. மேபி அவங்க டொமஸ்டிக் சர்க்கியூட்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு கொஞ்சம் ரன் கொடுத்து பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் ஹார்ஸ் மாதிரி யாராவது கிடைச்சாங்கன்னா ஆகாஷ் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சீரிஸ் முன்னாடி கூட சொன்னாரு we are going to miss இஷாந்த் சர்மா பிக் டைம் அப்படின்னு ஆகாஷ் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு உங்களோட பிரீமியம் பவுலரோட ஒர்க் லோட குறைச்சா கூட அது மேபி அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ பயமா இருக்கு. இப்போ வந்து எங்கேயாவது அவர் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவர் இல்ல அப்படின்னா நம்ம ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருது. பும்ரா மாதிரி ஒரு பவுலர் அன்னைக்கு லைவ்ல பேசுறப்ப கூட அதுதான் திருப்பி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பெல்ஸ் லாங் சீரீஸ் ஃபுல்லா பும்ரா ஆட வச்சுட்டு அப்புறம் அவர் மிஸ் அவுட் பண்ணாருன்னா ரிஸ்கா போயிடும். அதனால அவரை கேப்டன் கூட ஆக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப இப்போ ஒரு கேப்டன்சி பண்ண வந்திருக்காரு. இப்போ போனா திருப்பி அதை ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. அதுதான் இதுல இருக்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கான்சியஸ் டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் டீம் செலக்ஷன் பண்றப்ப. லட்சி இல்லைன்னா நீங்க எடுத்த பிளேயர்ஸ் வந்து கண்டினியூஸ் ரன் கொடுக்கணும். ஒரு 2 மேட்ச் பார்த்துட்டு திருப்பி ஒரு உட்கார வைப்பீங்க. பிரசித் கிருஷ்ணா நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் இன்ஜூர் கன்சர்ன்ஸ் இருக்கு. அவருக்கு அவர் ஒரு 5 மேட்ச் சீரீஸ் ஃபுல்லா ஆடி இருப்பாரா எனக்கு தெரியல. மேபி ஹர்ஷித் ராணாக்கு ஒரு கண்டினியூஸ் ரன் கொடுத்துருக்கலாம். நிதிஷ் குமார் ரெட்டிக்கு கொடுத்த மாதிரி அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் ஆட வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயங்களா இருக்கு. நம்ம கொஞ்சம் இந்தியா பேட்டிங் பத்தி பேசுவோம். ஏன்னா நீங்க யாரோ ஒருத்தர் எதிர் சரவணாவோ சித்தார்த்தோ சொன்னீங்க நல்ல பாயிண்ட். ஒரு கிளியர் பிளான்ஸ் இல்லையோன்னு கிஷோரும் அதை நேற்று வீடியோஸ் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருமே ஏன் அட்டாக் பண்ண வராங்க? கில்ல வந்து லாஸ்ட் இன்னிங்ஸ் வந்து டெம்ப்ட் பண்ணி அவுட் பண்ணாங்க. சும்மா கொஞ்சம் பேச்சு கொடுத்து ஸ்லெச் பண்ற மாதிரி பண்ணி ஏதோ பண்ணி அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விக்கெட் எடுத்தாங்க லஞ்ச் பிரேக் போறதுக்கு முன்னாடி. இன்னைக்கு திருப்பியும் வந்து ரெண்டு பால். ஆனா இதுல கமெண்டேட்டர் சொன்னதுமே கொஞ்சம் கன்சிடரபிளா இருந்தது. நீங்க வந்து 2வது மேட்ச்
மூணாவது செஷன்லயே வந்து ரெண்டாவது நாள் 3வது செஷன்லயே நீங்க 2வது இன்னிங்ஸ் ஆடுறீங்க. சோ நீங்க எவ்வளவு நேரம் கிரீஸ்ல இருக்க போறீங்கன்றது மேட்டர் கிடையாது, எவ்வளவு ரன் நீங்க அக்யூமுலேட் பண்ணிக்க போறீங்கிறது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லி ரவி சாஸ்திரி சொன்னாருன்னு நினைக்கிறேன். சோ அததான் டீம் ஃபார்முலாவா எடுத்துக்கிட்டு உள்ள வந்தாங்களா, எல்லாருமே அதையே பண்ணணும்னு நினைச்சாங்களா? விராட் கோலி பத்தி நேத்து வந்து நீங்க இன்னும் டச் அப் பண்ணிருக்கணும்னு ஆகாஷ் சொன்னாரு. சோ விராட் கோலி இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இந்தியாவோட பேட்டிங் அவங்களோட ஃபிளாஸ் நினைக்கிறீங்களா இல்ல பிளான் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆகாஷ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சது மைண்ட் செட் மட்டும் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற டாப் 6 பேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில்ஸ் இருக்கு. அவங்க என்ன மைண்ட் செட்டோட ஒரு பாலையும் அப்ரோச் பண்றாங்க அப்படின்றத. ஏன்னா இப்போ ஒருத்தர் ஃபிளாப்புக்கு நம்ம ரீசன்ஸ் சொல்லலாம். ஏதி நீங்க கேஎல் ராகுலுக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா சொன்னீங்க, கேஎல் ராகுல் வந்து பொசிஷன் மாத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. நம்ம இப்போ சுப்மன் கில்க்கும் அதே சொல்லலாம், அவர் வந்து இன் அண்ட் அவுட் ஆக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 11ஸ்லயே ஸ்டேபிள் பொசிஷன் தர மாட்டேங்கிறீங்க, திடீர்னு தூக்குறீங்க. என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேஎல் ராகுலுக்கும் அந்த எக்ஸ்கியூஸ் தரக்கூடாது, 1 டவுன் ஓப்பனிங் மாத்துறீங்கன்னு. கில்லுக்கும் அந்த எக்ஸ்கியூஸ் தரக்கூடாது. நீ வந்து உன்னை எப்போ ஆட வைக்கிறோமோ அது நீ ஆடணும் கண்ட்ரிக்கு, அதுதான் உங்களோட ஒரே வேலை. அப்படின்றப்போ நான் 2 பேருக்குமே அந்த எக்ஸ்கியூஸ் தர மாட்டேன். பி கேஎல் ராகுல் ஆர் சுப்மன் கில், 2 பேருமே கன்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா விராட் கோலி, ஆமா ப்ரோ, நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்குமே பெருசா சேஞ்ச் ஆகிற மாதிரியே தெரியல. இன்னைக்கு அவுட் ஆன விதமும் வந்து அவரே ஒரு லெவலுக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிச்சிட்டாரு பிச்சில் அவர் அவுட் ஆனதுக்கு. அப்படின்றப்போ எனக்கு விராட் கோலி என்ன சொல்றது, ஏன்னா டு பி ஆனஸ்ட் நம்ம வெறும் நேக்கட் ஐல விராட் கோலி ரோஹித் சர்மான்னு பார்க்காம எக்ஸ் ஒய்னு பார்த்தா அந்த எக்ஸை ரிமூவ் பண்ணும்போது ஒய்யும் கூட சேர்ந்து ரிமூவ் பண்ணியிருந்தா தான் அது ஃபேர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. பட் அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு, கிரிக்கெட்ன்ற ஸ்போர்ட்டுக்கு அவர் எந்த மாதிரி எலிவேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் வச்சுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் இருக்காரு எனக்கு 11ஸ்ல. ஏன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரோஹித் நம்ம எந்த அளவுக்கு லோ அண்ட் கான்ஃபிடன்ஸ் சொல்றோமோ, விராட் வந்து ஃபேஸ்ல காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. ஃபேஸ்ல அக்ரெசிவா இருக்காரு, எனர்ஜிட்டிக்கா இருக்காரு, பட் பேட்டிங்ல வந்து அவருமே பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படின்றப்ப அதுவுமே ஒரு பெரிய ஒரு வரிங் சைனா தான் இருக்கு. ஒரு மாதிரி விராட் கோலி இப்ப கில் அடிக்காம இருக்கும் போது ஒரு ஆங்கர் வர மாதிரி, விராட் கோலி அடிக்காம இருக்கும்போது நம்ம வர மாட்டேங்குது. மாதிரி சேடா தான் இருக்கு, எப்படி இருந்தா விராட் கோலி இப்ப இப்படி ஆடுறாரு அப்படின்னு. அண்ட் இன்னொன்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம கில்ல தூக்கணும்னு சொல்றோம். ஒரு டெஸ்ட் சைக்கிள் நடுவுல பெருசா அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டெஸ்ட் முடிதா, மேபி இதுக்கப்புறம் இந்த அடுத்த 6 months நடுவுல ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்கும். ஹோம் டெஸ்ட்டுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸ் எடுக்கலாம், அவே டெஸ்ட்டுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அதுலயுமே எனக்கு தெரிஞ்சு இவங்க கில் எடுத்துட்டு தான் போவாங்க. இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து கில் ஃபிளாப் தான், எஸ் பெரிய ஃபிளாப். கேஎல் ராகுலுமே அந்த 2 இன்னிங்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மத்த இதெல்லாம் அவுட் ஆன விதமே ஒரு மாதிரி ரொம்ப கொஸ்டினபிளா தான் இருந்தது. ரிஷப் பண்ட் மட்டும் தான் டீம் ரொம்ப தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு இப்போ. அப்படின்றப்போ நான் இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வந்து லைக் உங்க 3 பேருக்கும் ஆஸ்திரேலியா பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு ஆஸ்திரேலியா பெட்டரா இருக்கிற மாதிரி சுத்தமாவே தோணல. அவங்க அவுட் ஆகிற விதெல்லாம் வந்து அதை விட மோசமா இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க எல்லாருமே வந்து நான் ஏதோ பாயிண்ட் டு ப்ரூவ், நான் இங்க இண்டிவிஜுவலா நான் என்னோட ஸ்கில்ஸை காமிக்கிறேன் பாரு அப்படின்னு வர மாதிரி இருக்கு. அவங்க யாருமே டீம் சிச்சுவேஷனுக்கு ஆடுற மாதிரி எனக்கு தெரியல. பீட் சாம் கான்ஸ்டஸா இருக்கட்டும், மார்னஸ் அபிஷேனா இருக்கட்டும், அவங்களாம் வந்து அந்த ஆன் ஃபீல்ட் அந்த மொமெண்ட்ல எவனா ஏதாவது கொடுத்தானா திருப்பி கொடுக்கணும் நானு அப்படின்னே ஆட வர மாதிரி இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல இந்தியன் பேட்டர்ஸ் வந்து இப்போதைக்கு பெட்டர் தான் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ். எனக்கு என்ன ஒரே பயம், லீடு ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த லீடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் எல்லாம் அடிக்க முடியும். அண்ட் இப்போ அகைன் வாஷியை எடுத்ததுமே வந்து ஏன் கொஸ்டின் மார்க்கா எனக்கு தோணல அப்படின்னா, வாஷி அவங்க பியூர் பேட்டராகவே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வாஷிக்கு பதில் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்க டெய்ல் 6 நம்பர் 6 நம்பர் 7 உங்க ஹோல் பேட்டிங்கே ஓவர். அப்படின்றப்போ இந்தியா வந்து எல்லா மேட்சும் 120 தான் ஆல் அவுட் ஆகும். அண்ட் இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து முன்னாடி நான் இஷாந்த் சர்மா பத்தி சொல்லியிருந்தேன், அவரை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் அவரோட ரீப்ளேஸ்மெண்டா டு பி ஹானஸ்ட் எனக்கு ஒரு முகேஷ் குமாரோ துஷார் தேஷ்பாண்டே சுத்தமா தோணல. அவங்க வந்து அந்த கைண்ட் ஆஃப் போலர்ஸ் கிடையாது அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். வேற ஆப்ஷன்ஸே கிடையாது உங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி. ஏன்னா இப்போ ஒரு ஜெய்த உணர்கட் எடுத்தீங்கன்னா ரஞ்சில அவரோட ரெக்கார்ட் கிட்ட கூட யாரும் போக முடியாது. பட் அவரை நம்ம இங்க ட்ரை பண்ணல. அப்படின்றப்பவே இந்த கண்டிஷன்ஸ்க்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸ் கூட 50 ஓவர்ஸ் ஆஸ்திரேலியா ஆல் அவுட். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஹார்ஸ் வேணாம், இமீடியட் இம்பாக்ட் தர பிளேஸ் தான் வேணும். பட் இந்தியா கிட்ட என்ன பெரிய மைனஸா இருக்குன்னா, சிராஜும் ரன் பயங்கரமா லீக் பண்ணுவார், பிரசித் கிருஷ்ணாவும் ரன் பயங்கரமா லீக் பண்ணுவார். பும்ரா வந்து லாங் ஸ்பெல்ஸ் போட முடியல அப்படின்னா இந்தியா கிட்ட ஒரு 230 ஆச்சு ஒரு லீட் இல்ல, 230 டார்கெட் இல்லைன்னா இவங்க 2 பேருக்கு ஒரு 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா டக்கு டக்கு 10 ரன்ஸ் கொடுக்கக்கூடிய போலர்ஸ் தான் சிராஜும் சரி பிரசித் கிருஷ்ணாவும் சரி, கொடுத்துட்டு விக்கெட் எடுப்பாங்க. பட் ஒன்ஸ் அந்த ஒரு மொமெண்டம் போயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ இந்தியா வந்து இப்ப பும்ராவோட இன்ஜுரியை மனசுல வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் ஜடேஜாவும் வாஷியும், ஏன்னா கேபா டெஸ்ட் எந்த அளவுக்கு எல்லாரோட மனசுலயும் இருக்கோ இந்த டெஸ்ட் நம்ம ஜெயிச்சா அதே லெவலுக்கான இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட்டுக்கான வியூவர்ஷிப் அதிகம், இம்பாக்ட் அதிகம். லைக் ஓவரால் வந்து இந்த ஒரு செட்டப்பே இருக்குல்ல, 4 டெஸ்ட் முடிஞ்சு 5th டெஸ்ட்ல ஒரு ரிசல்ட் வெயிட் பண்றது. ஸோ இதுவுமே எல்லாம் பெருசா ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படின்றப்போ வாஷியும் ஜெட்டும் சேர்ந்து மினிமம் 240 லீடு கொண்டு வந்தாதான் இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் ப்ரோ. ஓகே சித்தார்த், உங்களோட தாட் இந்தியன் பேட்டிங் பத்தி? யா ப்ரோ, இந்தியன் பேட்டிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டு பி ஆனஸ்ட் லாஸ்ட் கேலண்டர் இயர்லையும் சரி, இந்த அதுக்கு 2023 சரி 2024 சரி
சுப்மன் கில் இஸ் ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ் as well, எஸ்பெஷலி இன் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ டோன்ட் திங்க் அவரோட பிளேஸ் நம்ம கொஸ்டினே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ம். ப்ராப்ளி ஷுட் ஆகாஷ் சொன்ன மாதிரி இன்னொரு எக்ஸ்டெண்டட் ரன் தான் கொடுத்துருக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் ட்ரைங் டு ட்ராப் ஹிம் ஆஃப். அது ஒரு ப்ராப்ளி அவரோட மொமெண்டம் அஃபெக்ட் பண்ணிக்க. திங்க் வித் இந்தியன் பேட்டிங் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீமே பார்த்தீங்கன்னா த கைண்ட் ஆஃப் காம்படிஷன் இந்த பெஞ்ச் ஒரு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா அது நிறைய இருக்கு. அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக கூட சம்டைம்ஸ் ஆகலாம். ஏன்னா கில்லும் சரி இப்போ அவங்களுக்கும் என்ன மெசேஜ் போயிருக்கோம்னா ப்ராப்ளி இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 4 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனால் தேர் பெட்டர் பேட்ஸ்மேன் மாதிரி இன் டர்ம்ஸ் இன் யுவர் பெஞ்ச் ஆர் தேர் வெயிட்டிங் டு டேக் யர் பிளேஸ்ன்றாங்க. அது ஒரு செல்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கம்மி பண்ணிட்டு தான் தோணுது. ஏன்னா இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா 2023-22 ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவரை எதுக்கு ட்ராப் பண்ணாங்கன்னு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து ஏதோ ஷார்ட் பால் வீக்னஸா இல்லை என்னன்னு தெரியல. ஐ நோ யூ கான் டூ வெல் ஓவர்சீஸ்ல, பட் கண்டிப்பா நியூசிலாந்து சீரீஸோ இல்லை இதுக்கு முன்னாடி என்ன சப்கான்ட் அந்த சீரீஸ்ல அவர் கண்டிப்பா ரன் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பங்களாதேஷ் சீரீஸ் தான் ப்ராப்பரா ஆடியும் கொடுத்தாரு அந்த டஃப் பால் பிச்சர்ஸ்ல. ஸோ அங்கதான் இந்த டீம் மேனேஜ்மெண்டோட பேக்கிங் என்ன ஆகுதுன்றது தெரியுது. அதான் ஆகாஷ் சொன்ன மாதிரி விராட் கோலி லாஸ்ட் 3 years or 4 years இந்த போஸ்ட் கோவிட்ல இருந்தே ஆவரேஜ் இஸ் வெரி லெஸ் பீட் இன் இந்தியா இந்த சப்கான்டினென்ட்டும் சரி அவுட் சைட் ஆஃப் இந்தியா அப்ராட் கண்ட்ரீஸ்லயும் சரி. அங்கதான் எனக்கு கொஸ்டின் வருது தட் இப்போ ரோஹித் வந்து ஒரு ஹார்ஷ் கால் எடுத்து சீங் இஸ் ரீசென்ட் ஃபார்ம் இந்த சீரீஸ் லாஸ்ட் சீரீஸும் கூட ட்ராப் பண்ணது ஆக்சுவலி ஒரு பிரேவான கால். அண்ட் இன்னைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. ஐ தாட் இட் டுக் இட் இன் தி ரைட் சென்ஸ் as well. அவரே சொல்லியிருக்காரு, ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு தட் எனக்கு சுத்தமா ஃபார்ம்ல ரன்ஸ் இல்லை, ஆனா அதுக்கு நான் ரிட்டையர் ஆகணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அவரோட கால் தான். என்ன தெரியாது டீம் மேனேஜ்மெண்ட் பேசி என்ன பண்றாங்க அது அவங்களோட. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 3-4 months கழிச்சு தான் இங்கிலாந்து சீரீஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி தே won't even name him in the spot. We never know. So ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதோ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா ஷேவாக் ஒரு சச்சின் சொல்லியிருப்பாங்க இன் கண்ட்ரீஸ் லைக் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா they try to play அந்த பிஹைண்ட் த ஸ்கொயர் ஒரு பிஹைண்ட் த பாயிண்ட்ல அடிக்கிற ரன்ஸ் எவ்வளோ குரூஷல்னு. அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் யாரும் நம்ம கிட்ட இல்லையோன்னு தோணுது. லைக் எல்லாருமே ட்ரைங் டு கோ இந்த ஃப்ரண்ட் ஃபுட். இந்த விராட் கோலியா இருக்கட்டும், நம்ம பார்க்குற எல்லாருமே ஷார்ட்ஸ் அடிக்கிற இது விதமா இருக்கட்டும். ப்ராப்ளி ஒரு சர்ஃப்ராஸ் கான் ஐ டோன்ட் நோ இது ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான். பட் ஏட் ஒரு நம்பர் 6 நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா இட் குட் ஹவ் பீன் ஹிம் ஆர் சம்மன் லைக் தட். ஆனா தெரியல லைக் பிரேவ் கால்ஸ் எடுக்கிறாங்க. பட் அட் டைம் அது ஒரு பிளானோட இருக்கா, இதுதான் இவனோட ரோல்னு சொல்லிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதுதான் ஒரே ஒரு கொஸ்டினபிள் இதுவா இருக்கு. ஓகே ஷரவணா, உங்களோட தாட்ஸ் ஆன் இந்தியன் பேட்டிங்? ஸோ இந்தியன் பேட்டிங் நான் வந்து இந்த மேட்ச்னு இல்லாமல் இந்த சீரியஸ்னு எடுத்தாலுமே நம்மளால ஒரு 20 விக்கெட்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஒரு நிமிஷம், இப்போ கேட்குதுங்களா? இப்போ பெட்டரா இருக்கு. ஓகே. ஸோ அதான் இப்போ இந்தியன் பேட்டிங் ஆர்டர்னு லைக் இந்தியனோட பேட்டிங் பற்றி பேசினோம்னா இந்த மேட்ச்னு இல்லாமல் இந்த சீரியஸ் லைக் இந்த சீரியஸ்ல எடுத்தாலுமே நம்ம இந்தியாவால் ஒரு 20 விக்கெட்ஸ் எடுக்க முடியுதானே? எடுக்க முடியுது தான். அது ஓகே, பும்ரா தான் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறாரு. பட் ஆனால் ஒரு இந்த சீரீஸ் ஃபுல்லாமே ஒரு பேட்டிங் ஃபெயிலியராக தான் இருக்குது. இந்த சீரீஸ் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த நியூசிலாந்து சீரீஸ்லையுமே ஒரு பேட்டிங் ஃபெயிலியராக தான் இருக்குது. ஸோ லைக் பை கோயிங் ஃபார்வர்டு வந்துட்டு இது என்ன இதுன்னு வந்து ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் தான் பண்ணணும். லைக் மோரல்லெஸ் இதே பேட்ஸ்மேன் தான் ஹோம்லேயுமே ஃபெயில் ஆகிறாங்க, அவேலையுமே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா இது 1 or 2 இண்டிவிஜுவலாக பாயிண்ட் பண்ணி லைக் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. லைக் ஒரு ஹோல் பேட்டிங்காகவே ஃபெயிலியர் ஆனது ஒரு 3-0 அடிவாங்க நான் நியூசிலாந்து கூட. இதுலேயுமே பேட்டிங் ஃபெயிலியர் தான். லைக் ஓகே, ஜெய்ஸ்வால் அடிச்சாரு, லைக் ஹியர் அண்ட் தேர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ஓவராலாக பேட்டிங் ஃபெயிலியர் இந்த சீரீஸ் மட்டும் இந்த இன்னிங்ஸ்லையும் சேர்த்தாலுமே. ஸோ இந்த இன்னிங்ஸ்க்கு நான் வந்தா இவங்க மேபி நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்படிதான் ஆடுவாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி வந்துருப்பாங்க. அந்த ப்ரெடிக்ஷன் உடைக்கிற மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்டைல் ஆடுன்னு பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அட்டாக்கிங் ஸ்டைல் ஆடினது வந்துட்டு மேபி ஒரு 2-3 விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுது. அதை நான் அட்டாக்கிங் போனது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு லைக் ஐ திங்க் 46 for 1 அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 விக்கெட்ஸ் போனோடனே நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் லைக் டைம் எடுத்து அடிக்கலாமோன்னு தான் எனக்கு ஃபீல் ஆனது. ஆனா அதுதான் அது பண்ட் மட்டும் தானே பண்ணாரு. அவர் அடிச்ச ஒரு 60 ரன் தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. மிச்சம் எல்லாம் டிஃபென்ஸ் தானே பண்ணாங்க. வாஷியா இருக்கட்டும், ஜட்டுவா இருக்கட்டும். இல்ல, வாஷி ஜட்டு விட்டுருங்க. நான் அதுக்கு முன்னாடி நடந்த நிதிஷ்குமார் ரெட்டி, கில். நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆனார். லைக் அந்த லைக் பிக் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் லைக் பிளானை ஷிஃப்ட் பண்ணி மாத்தி லைக் ஆடிக்கலாமோன்னு ஒரு மேபி அதுதான் நமக்கு ரன்ஸ் கிடைச்சா பெட்டரா இருக்கும். நம்ம ரொம்ப ஷெல்லுல போயிட்டு அதுக்கப்புறம் ரன்ஸ் கிடைக்காம போயிட்டாங்கிற பயத்துல பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மேபி நிதிஷ்குமார் ரெட்டி நின்று இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸ்டில் அவரு பண்ண ஒரு மிஸ்டேக் நம்ம பெருசா பேச முடியுமா? திருப்பி அவரை சொல்லாம நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கன்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுதான் நீங்களும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
கரெக்ட். அதுதான் லைக் அட்டாக் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க போல. பட் அதான் அது வந்து ஃபுல்லா சக்சஸ் ஆச்சானா ஆகல. என்னோட லைக் நான் என்ன யோசிக்கிறேன்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 200 அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்கோர் ரீச் பண்ணணும். 200 கம்மியா இருந்தா எனக்கு ஆக்சுவலி தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஜட்டுவே வந்து ஒரு சிட்டர் வந்து அவருக்கு கவாஜாக்கு ஆமா ஸ்மித் வந்து எகிரி இது பண்ணி தட்டி விட்டுட்டாரு. டைவ் பண்ணி தட்டி இல்லைன்னா விட்டாரு. லைஃப் தான் அது. இன்னொரு அதான் லைஃப் இன்னொரு லைஃப் கொடுத்த மாதிரி ஆமா தான் அது. ஆமா, இல்லைன்னா ஜட்டுவும் அவுட்டா தான் இருப்பாரு. 6 தான் அடிச்சிருந்தாரு, 6 ரன் தான் அடிச்சிருந்தாரு. ஆமா. சோ அதான் சோ பண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேபி ஒரு ஷார்ட்டா நிறைய பேருக்கு பண்ட் இப்படி ஆறதால தான் போகுது, ஆகிறதால தான் போகுதுங்கிற தாட் இருக்கு. பட் எனக்கு பண்ட் அந்த மாதிரி ஆடாம அவர் ஷெல்லுக்குள்ள போயிருந்தா ஒரு 30-35 அவுட் ஆயிருப்பாரு. இன்னொரு 30 ரன் கம்மியா தான் அடிச்சிருக்கும் இந்தியாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பர்டிகுலர்லி ஸ்பீக்கிங் அபவுட் பண்ட். கரெக்ட், நானும் அதை ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது. பண்ட் வந்து இப்படி அவர் ஃப்ரீ ஃப்ளோவா அவருக்கு என்ன கன்வீனியன்ட்டா வருமோ அதை ஆட விட்டது வந்து அவருக்கு இன்னைக்கு அவருக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்குமே நல்லா ஒர்க் ஆச்சு. லைக் மோர் தென் லைக் நேத்து நான் பீடோ கூட ரிவ்யூ பார்த்தேன். அவருமே சொல்லியிருந்தாரு இதே மாதிரிதான் நம்பர் 5 நம்பர் 6ல வருவாரு குவிண்டன் டிகாக். அவர் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு 38 இருக்கு, 57 மேட்ச் ஆடி இருக்காரு, ஆவரேஜ் 38 இருக்கு. அவர் வந்து நாங்க எதுவுமே கேட்டது கிடையாது. அவர் 54 மேட்ச் ஆடி இருக்காருன்னா நீ போய் ஆடி, நீ ஆடுற அன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ, நீ அவுட் ஆயிட்டு வர அன்னைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர்கிட்ட போயிட்டு நீ இன்னைக்கு டிஃபென்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புல அடி வாங்குறது, மூஞ்சில அடி வாங்குறது, கழுத்துல அடி வாங்குறதெல்லாம் பார்க்க ரொம்ப பெத்தட்டிக்கா இருந்தது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்குமே அது அக்ரி பண்ற பாயிண்டா தான் இருந்துச்சு. கரெக்ட் தான் ப்ரோ. அவங்க நேச்சுரல் கேம் ஆட விடுறதுன்றது கரெக்டான விஷயம். அவங்க நேச்சருக்கு அகைன்ஸ்டா ரொம்ப லைக் போன இன்னிங்ஸ் பண்ணிட்டு ஆடினது வந்துட்டு அவரு லைக் அதான் ஒரு 2 டைம் கழுத்துல வாங்கினாரு, கிட்னி பேட்ல வாங்குறாரு. அது பார்க்கவே பாவம். அவருக்கு வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். நீ சொல்ற மாதிரி ஆட விட்டீங்க, 120 பால் ஆட்டு 35 ரன் அடிச்சுட்டு வந்தேன். இப்ப நான் போய் 35 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருக்கேன் தான் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவரு சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மெசேஜ் கொடுத்த மாதிரி தான் இருக்கு இப்ப எல்லாத்துக்குமே, என்ன நேச்சர் கேம் ஆட விடுங்கன்ற மாதிரி. கமெண்டேட்டர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே சரி. சித்தார்த்த நாகேஷ் என்ன நினைக்கிறீங்க? பண்டோட இன்னிங்ஸ் இன்னைக்கு ஒரு ரிலீஃப் இல்ல ஒரு ட்ரீட் டு வாட்சா இருந்தது எனக்கு. அவர் அவுட் ஆனா பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்தானா. 20 ரன் அடிச்சிருக்கப்ப கூட சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட என்ன சொல்றது, அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடிஞ்சதை பாக்குறப்ப. சொல்லுங்க ஆகாஷ். ஆமா ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அவர் அந்த ஒரு ஷாட் அடிச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு அவுட் ஆனப்போ அதான் சொன்னேன். அதுதான் அவரோட கேம், அதுதான் அவருக்கு சக்சஸும் கொடுத்துருக்கு, அதுதான் அவருக்கு ஃபெயிலியர்ஸும் கொடுத்துருக்கு. அப்படின்றப்போ நீங்க டீமுக்கு ஒரு பிளேயர் அப்படி வச்சுக்கிறதுக்கு அஃபோர்ட் பண்ணி தான் ஆகணும். நீ வந்து 10 மேட்ச் ஆடு, இதே கேம் ஆடு, ஒரு 3 மேட்ச் எனக்கு ஜெயிச்சு கொடுத்தாலும் போதும். ஏன்னா அந்த 3 மேட்ச் ரிஷப் பண்ட் பண்றத மீதி 11 பேராலையும் பண்ண முடியாது. ஈவன் விராட்டால கூட பண்ண முடியாது விஷயம். ஏன்னா சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அது ஒரு ரேர் கமாடிட்டி ப்ரோ. ஒரு பிளேயரா டெஸ்ட் கிரிக்கெட்ல நீங்க சிங்கிள் பிளேயர் மேட்ச் ஜெயிச்சு தரதெல்லாம் அப்படின்றப்போ நீங்க அவர் போக்குல விட்டுணுன்றதான் என்னோட ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. மண்டேல இருக்கிற எல்லா பிரஷரையும் தள்ளி வச்சுட்டு நான் கிரவுண்டுக்குள்ள நீங்க உள்ளுக்குள்ள என்ன வேணா சொல்லிட்டு போங்கடா, நான் எங்க இருந்து ஆட போறேன், நீங்க என்ன தூக்குனா கூட தூக்கிக்கோடா அப்படின்னு ஆடின மாதிரி இருந்தது. என்ஜாய் பண்றீங்க எனக்கா? அடி 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 அவுட் ஆனா பரவாயில்ல, அடுத்த பால் இந்தியா மேட்ச் பத்தியோ ஸ்கோரை பத்தி எல்லாம் தோணல. 3 நாள் 3 இன்னிங்ஸுக்கு பக்கு வாங்கியிருக்காரு. கழுத்துல கையில இருக்க எல்லா இடத்துலயும் அடி வாங்கியிருக்காரு. அத அவர் திருப்பி அடிக்கிறது பவுலர்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் வந்து நீங்க ஒரு ஸ்டெப் ஆச்சு பேக் ஸ்டெப்ல கொண்டு போனேன். ஏன்னா அவங்க தான் வந்து லைனா விக்கெட்ஸ் விழுதுன்றப்போ அவங்க அக்ரெஷன்ல வரும்போது ரிஷப் பண்ட் மேல குளிர் விட்டு போன மாதிரி இருந்துச்சு. சீரீஸ் ஃபுல்லாவே அவர் பெருசா அவரோட கேம் ஆடாதனால அவர் கொஞ்சமா அடிக்க பழைய இதெல்லாம் ஞாபகம் எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கும் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அவர் அவுட் ஆனது கண்டிப்பா ஃபைன் ப்ரோ. இப்போ இந்த இன்னிங்ஸ் முடியும் போது ரிஷப் பண்ட் 60 ரன்ஸ் அடிச்சிருந்தா ஹாப்பியா தான், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா 3rd இன்னிங்ஸ் ஆடுறோம், ஒரு இது ஸ்கோர் செட் பண்றோன்றப்போ நம்பர் 5ல வர ஒருத்தர் 60 ரன் அடிச்சா வந்து நம்ம எப்பவுமே எடுத்துப்போம். அப்படின்றப்போ ரிஷப் பண்ட் ரொம்ப ஹாப்பி. அவரால் தான் இந்த ஸ்கோரே வந்தது, இல்லைன்னா ரொம்ப கேவலமா தோத்துருப்போம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா, எனக்கு இன்னொன்னு அவரோட விக்கெட் த்ரோ அவே பண்ணிடுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து 120 பால் ஆடி 40 ரன் அடிச்சு மேபி அந்த டிராவை நோக்கி எடுத்துட்டு போற மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு அது ஓகேவா இருக்கும். இங்க வின் ஆர் லூஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வரப்ப அவரு நான் அதை 50 பால்ல பண்ணிட்டு போறேனே அப்படின்னு கேக்குறது எனக்கு வந்து எப்பவுமே பெருசா நான் இது பண்ணது இல்ல. மேபி கொஞ்சம் இந்த சேவ் நம்மளால இங்க ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மேட்ச் மேபி அந்த மாதிரி அவர் பண்ணா ஓகே, வின்னுக்கு போறதுக்கு சான்சஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதை எடுத்துக்கலாங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் ஃபீல்ட் ஸ்ப்ரெட் வந்து அவர் T20ல அப்படி இடக்க முடக்க ஆடிதான் அவுட் ஆகுறவரு. டெஸ்ட் மேட்ச்ல நீ ஃபீல்டே அவ்வளவு பெருசா நீ ஸ்ப்ரெட் பண்ண போறது இல்லைங்கிறப்ப பால் மாட்டிச்சு பட்டுச்சுன்னா வெளியே போயிட போகுது, இல்ல பவுண்டரிக்கு போக போகுதுங்கிறப்ப அவருக்கு இன்னும் அது ஜாலியா இருக்க மாதிரி தெரியுது டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறது பண்ட்டுக்கு.
ஆமாமா அதுதான் ஃபீல்ட் அவரோட ஆக்சுவலா வச்சு ரியல் பெஸ்ட் ஃபார்மட். நீங்க பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா அவர் T20ல இந்தியாவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஓடிஐலயும் ஸ்ட்ரகிள் ஆமா தான் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு அவர் வந்து ஒரு மாதிரி சிங்கிள் ஹேண்டடா ஆடுற ஒரு பர்சனா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் இருக்காரு அப்படின்றப்போ நம்ம நம்ம ஃபேன்ஸ்க்கு எப்பயும் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நம்ம நல்லா ஆடாதவங்களாம் விட்டுருவோம் ப்ரோ. நல்லா ஆடுறவங்க எவ்வளவு அடிச்சாலும் பத்தாது நமக்கு. இவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். இவர் ஏன் இந்த பால் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்னா அதே மாதிரி அடிச்சுதான் அவர் அந்த 60 ரன் அடிச்சாருன்றதே நம்ம மறந்துடுறோம். அப்படின்றப்போ நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு மேல ஒரு பிளேயர் கிட்ட நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் ப்ரோ. சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம இருந்தா ரொம்ப கஷ்டம். நம்ம ஆடாத பிளேயர்ஸை கொஸ்டின் பண்ணா பரவாயில்ல. ரிஷப் பண்ட்ட கொஸ்டின் பண்றது வந்து எனக்கு வந்து சுத்தமா லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கு. சித்தார்த், உங்க தாட்ஸ் ஆன் ரிஷப் பண்ட் இன்னிங்ஸ்? ஆமா ப்ரோ. அந்த மாதிரி ஆடுறதுக்கு தான் ஒரு டீம்லயே நம்ம வச்சிருக்கோம் கூட. இல்லைன்னா நம்ம எப்பயோ சாவோடய தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் போன சீரீஸ்லயே. நீங்க லிட்டரலி சொன்னது சாஹா தான் பண்ணுவாரு. 30 பால் ஆடியும் பெருசா இது இல்லாம கிரீஸ் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் இவரு லைக் அந்த கேமே சேஞ்ச் பண்ண முடியுது. ஒரு செஷன்லயே அவரால கேம் மாத்த முடியுது. எபிலிட்டி தான். அந்த கேம்பிள் எடுக்கிறோமா இதுதான் அந்த கொஸ்டின் அங்க இருக்கு. ஸோ இவரு அடிச்சா இன்னைக்கு வந்த மாதிரி இவ்வளோ ரன்ஸ் வரும். இல்லைன்னா சீக்கிரம் அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. அது அது கூட வர ரிஸ்க்ன்னு தான் நினைக்கிறேன். இப்போ டிராவிஸ் ஹெட் அப்படி ஆடுறதுனால யாரும் கொஸ்டின் பண்றதே இல்ல அந்த டீம்ல யாரையும். ஸோ அது மாதிரி நம்மளும் பண்ணவும் தேவையில்ல. ஏன்னா இதுதான் அவருக்கு ஒர்க் ஆயிட்டு இருந்திருக்கு. ஸோ இதுதான் அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்கும் கூடன்ற போது இதை பேக் பண்ணி இது பண்ணலாம். ப்ராபப்ளி இன்னைக்கோ இல்ல ப்ரீவியஸ் மேட்ச்ல அது ஒரு மேட்ச் வின்னிங் நாக்கா இருந்திருக்க முடியாது. பட் மத்த இடத்துல இது ஒரு ஆக்சுவலி ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் பண்றதுக்கோ இல்ல ஒரு கேம் மாத்துறதுக்கான ரொம்ப குரூஷியலான நாக்கா தான் இருந்திருக்கும் இது. ஸோ அதான் இவரை கொஸ்டின் பண்றதுல எனக்கு பெரிய இதுவே இல்ல. ஏன்னா மத்த சீனியர்ஸும் சரி, ஏன்னா ஜடேஜா இஸ் ஜஸ்ட் பிளேயிங் as a பியூர் பேட்டர். அவரோட ரோல் என்னன்னு டிஃபைன் ஆகல இன்னும். அவருக்கு பவுலிங்கும் தர மாட்டாங்க. ஹேஸ் a குட் மேட்ச் அப். ஆனா ஸ்மித்தோ இல்ல அபிஷேனுக்குலாம். பட் அவர் பேட்டரா தான் ஆடுறாங்கன்னும் போது அட்லீஸ்ட் இவராவது ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இன்னும் ப்ராப்பரா இது பண்றாருன்னு எனக்கு இன்னும் ஹாப்பியா தான் இருக்கு இதுல. ஓகே. நெக்ஸ்ட் நாளைக்கு டே ஆஃப் பிளேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்தியா எவ்வளவு லீடுக்கு எடுத்துட்டு போவாங்க? இப்போதைக்கு 140 ஆட் ரன்ஸ், 142, 145 நினைக்கிறேன் லீடு. இங்க இருந்து எவ்வளவு ரன்ஸ், இன்னும் 4 விக்கெட் இருக்கு, எவ்வளவு ரன்ஸ் எடுப்பாங்க? எங்க இருந்து 4 விக்கெட் 5 விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு ரன்ஸ் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு டே ஆஃப் பிளேல என்ன எதிர்பார்க்கறீங்க? சரவணன், நீங்களே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சைட் போகும். ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலி நாளைக்கு வந்து இன்னும் 4 விக்கெட் இருக்கு. 6 விக்கெட் போயிடுச்சு. இதான் கிரீஸ்ல வந்து ஜடேஜாவும் வாஷியும் இருக்காங்க. நான் எதிர்பார்க்கறது வந்து அப்படி இப்படின்னு தட்டி அதான் அந்த சைக்கலாஜிக்கல் 200 தாண்டிடணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதான் இவங்க 2 பேர் இவங்களோட பார்ட்னர்ஷிப்லாம் தான் இருக்கு. ஜடேஜா எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி லைக் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி தான் ஆட போவாரு. லைக் வாஷிங்டன் சுந்தர் லைக் கொஞ்சம் சான்ஸ் எடுத்து ஆடி லைக் அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த மேட்ச் லைக் 200 கிராஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நம்மளோட பேட்டிங் வந்து இதுதான் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி பவுலிங் வந்துட்டு ஃபுல்லி டிபெண்ட் ஆன் வந்து பும்ராவோட இதுதான் ப்ரோ, ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான். ஓகே சித்தார்த், உங்களோட தாட்ஸ் ஆன் டுமாரோஸ் பிளே. நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அதான் 200 அதான் இவர் சொன்ன மாதிரி கிராஸ் பண்ணா அவங்களுக்கு ஒரு மென்டல் வேல்யூ தாண்ட மாதிரி இருக்கும். லைக் ஆனால் அந்த 1 விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்கு. ப்ராப்ளி ஒரு டவுன் ஆர்டர் 3 விக்கெட்ஸ்க்கும் ஒரு 20 ரன்ஸ் டுகெதர் மேக்ஸ் அது வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பும்ராவோட ஃபிட்னஸ் தெரியல. ஐ டோன்ட் திங்க் தெரியல அவர் பேட்டிங் வருவாரான்னு. ஆனால் எனக்கு ஏதோ லைட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. என்னதான் நம்ம 200 அடிச்சாலும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் பும்ரான்னு தோணுது. இன்னைக்கு சிராஜும் பிரசித் கிருஷ்ணா ஸ்டெப் அப் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஸ்டெப் அப் பண்ணார் பால் வச்சு. ஸோ எனக்கு ஏதோ லைட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கு. ஒரு 200 220 ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஐ மீன் ப்ராப்ளி இது ரொம்ப இதுவாக இருக்கலாம். பட் ஸ்டில் லைக் பும்ரா இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாமேன்னு தோணுது. ஏன்னா அவங்க காமிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தே கேன் போல் வித்வுட் பும்ரான்னு ஓரளவுக்கு. கண்டிப்பாக தில் கம் அட்டாக் பண்ண தான் வருவாங்க அவங்களும். பட் எனக்கு தெரிஞ்சு வி வில் பி கவர்ட். ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணுறது நம்மளுக்கு சம்டைம்ஸ் அட்வான்டேஜாக இருக்கலாம். ஸோ வில் நெவர் நோ. அது எனக்கு தெரிஞ்சாதான் 200 நாளைக்கு ஒரு கிராஸ் பண்ணணும். ரிசல்ட் கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா இல்ல டே 4க்கு போகுமா மேட்ச்? டிபெண்ட்ஸ் ப்ரோ. ஏன்னா இந்தியா ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் ஆடிட்டாங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் விக்கெட் போகாம ஆடிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் செஷன் ஆடிடும் ஈஸியா. அதுக்கப்புறம் ப்ராபப்ளி ஒரு லஞ்சுக்கு அப்புறம் தான் அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லோவர் ஆர்டர் ரெசிஸ்டன்ஸும் தெரியல. இப்போ பும்ராவும் பேட்டிங்க்கு இல்லைன்னா. ஸோ அதுதான் நான் யோசிக்கிறேன். ஆனால் அதான் பவுலிங் எனக்கு லைட்டாக கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒரு 200 220 வந்துட்டோம்னா. ப்ரோ அதே மாதிரி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரிசல்ட் வந்துடும் தான் எனக்கு தோணுது. நம்ம அவ்வளோ லைக் ஒரு செஷன் பேட்டிங் பண்ணாலுமே நம்ம ரிமைனிங் டேல எதர் லைக் நான் அவங்க ஆல் அவுட் ஆயிடுவாங்க, இல்லாட்டி ஸ்கோர் அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. எனக்கு இன்னொரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணது வந்துட்டு பும்ராவோட கேப்டன்சி, லைக் பவுலிங் சேஞ்சஸ், ஃபீல்டிங் செட்டப். இப்போ பும்ராக்கே தெரியும் அவரோட ஃபிசிக்கல் எபிலிட்டி எவ்வளோ வரைக்கும் புஷ் பண்ண முடியுமா வேண்டாமா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லைக் நம்ம பவுலிங் வந்து ரொம்ப லைக் ஒரு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ரா கேப்டன்சி அது ஒரு அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். லைக் ஈவன் நம்ம ஒரு 200 ஸ்கோர் பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு லைக் ரோஹித் கேப்டன்சியை விட பும்ரா கேப்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம்
அட்டாக்கிங்கா இருக்கிற மாதிரி, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறைய இருக்கிற மாதிரி காமிக்குது. லைக் எனியோ லைக் பும்ரா இல்லைன்னா விராட் வேற கேப்டன். அதான் லேட் ஹாப்ஸ்ல விராட் தான் கேப்டன் பண்ணாங்க. லைக் விராட்டுமே லைக் அதே அட்டாக்கிங் மைண்ட் பவுலர்ஸ் செட்ல தான் கேப்டன் தான் வருவாங்க. அவருக்கு. ஸோ யா 200 தான் ப்ரோ அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்கோர். ஓகே 200 இட் வில் லுக் லைக் 215 தான் சொல்றாங்க அங்க இருக்க கமெண்டேட்டர்ஸ்லாம். பாப்போம். ஆகாஷ் உங்க தாட்ஸ்? ப்ரோ நாளைக்கு ரிசல்ட் வந்தா இந்தியாவுக்கு அது ஃபேவரபிளா இருக்குமான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான் ப்ரோ. ஏன்னா நாளைக்கே வருதுன்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் அகைன் நாளைக்கு இதில் 14 விக்கெட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா கொஞ்சமாச்சு பிச்சு பெட்டர் ஆகும் தான் நான் நம்புறேன். அப்படின்றப்போ நாளைக்கு வந்தா ஒரு 60-40 இல்ல 70-30 கூட ஆஸ்திரேலியாவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கலாம். எனக்கு என்னன்னா ஜடேஜா வாஷி 2 பேருமே ஷெல்லுக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா இன்னும் ஒரு விக்கெட் வந்தாலும் அகைன் டெய்லண்டர்ஸ் கூட ஆடுற ஒரு விஷயம் வந்துடும். அப்படின்றப்போ வாஷியை ஸ்டாண்ட் பண்ண சொல்லிட்டு வாஷியோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டீம்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஃபென்ஸா நான் வாஷி தான் பாக்குறேன். ஸோ வாஷியை நிக்க வச்சு ஜடேஜா குவிக் ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 200 அப்படின்றதே வந்து ஒரு வின்னிங் ஸ்கோர் மாதிரி சொல்றாங்க அப்படின்னா நான் அகெயின் சொன்னதான் ப்ரோ, சிராஜ் பிரசித் கிருஷ்ணா நினைச்சாங்கன்னா ரன் லீக் பண்ணிடுவாங்க. அவங்க ஒரு 6 ஓவர்ஸ் ஸ்பெல்லு போட்டாங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு 30-40 ரன்ஸ் வந்துடும். கேம்ல டோட்டல் மொமெண்டம் போயிடும். அப்படின்றப்போ அதுக்காகவே பிளஸ் பும்ரா வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் ஃபிட்டா இருக்காருன்னா ஃபுல் பொட்டன்ஷியல போட முடியுமான்னு தெரியாது நமக்கு. ஸோ இந்தியா சேஃப்டிக்கு 240 கண்டிப்பா அடிச்சாலும் 240 கீழே கொஞ்சம் அடிச்சாங்கன்னா மேபி ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜடேஜாவும் வாஷியும் அகைன் நமக்கு ஒரு ஆஸ்திரேலியால அனதர் லைக் லைஃப் லாங் மறக்க முடியாத ஒரு டெஸ்ட் மேட்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது இந்தியாவோட நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத தான் இருக்கு. நாளைக்குமே திருப்பியும் ஒரு ஹைப்போட தான் டே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி இது ரோஹித் சர்மா பத்தி டச் அப் பண்ணோம். அதை பத்தி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்கன்றதுனால அதை மட்டும் உங்க தாட்ஸ் என்ன? ரோஹித் சர்மா அந்த இன்டர்வியூ பத்தி ஆல்ரெடி சித்தார்த் டச் அப் பண்ணாரு. இங்க இருந்து அவர் கண்டினியூ பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது வந்து அந்த ஹோப்ஸை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல அதை சுத்தி இருக்கட்டும் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த ஒரு இன்டர்வியூவா பாக்குறீங்களா ஆகாஷ்? ப்ரோ இது ஆக்சுவலா டூ ஏர்லி டு டிசைட் ப்ரோ. ஏன்னா இந்த ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் ரோஹித் சர்மா ஆடுவேன்னு சொன்னார். பட் என்ன கேட்டீங்கன்னா அவர் ஆடக்கூடாது இந்த டெஸ்ட் அப்படின்னு. ஸோ 6 monthsன்றது வெரி லாங் டேர்ம். அதுக்குள்ள அவரோட ஏஜும் 38 ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில் எப்பவுமே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம ஃபார்மேட்ஸை போட்டு குழப்பிப்போம். ஒரு ஃபார்மேட்ல ஒருத்தர் நல்லா ஆனா அவர் இன்னொரு ஃபார்மேட்ல ஆட வைப்போம். அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் இங்க நடக்கிறதுனால திடீர்னு ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சா அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். மும்பைக்கு திடீர்னு அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நான் நல்லா ஆடி இருக்கேன் மும்பைக்கு, நான் இங்கிலாந்துல வந்து ஆடுறேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து டூ ஏர்லி டு டிசைட். பட் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து இப்ப சொன்னா அது ஒரு லைம் லைட்டுக்கு வந்துடும். ஸோ ரோஹித் அதை வந்து பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்றாரு. அவர் எப்பவுமே வந்து ரொம்ப நேச்சுரலா பேசுவார். வேர்ட்ஸை வந்து பொதுவாக சேஃபா இப்ப விராட் கோலி பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். பட் ரோஹித் வந்து ஒரு ரொம்ப நார்மல் நம்மள மாதிரி நம்ம ஒரு நார்மல் ஃப்ளோல பேசுறதுனால ஆமா. சோ அது கேட்க நல்லா இருந்து அப்படிதான் ஒரு ஹேண்டிலும் பண்ணணும். ஏன்னா எடுத்தோடனே நீங்க ஒரு டெஸ்ட் போயிட்டு இருக்கு 2 days முடியும் போது நீங்க அந்த பிளேயர் கிட்ட போய் அப்படி கேக்குறீங்க அப்படின்னா அது ஒரு கரெக்டான சென்ஸே கிடையாது. அந்த நேரத்துல நீங்க சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்கணும். அப்படின்றப்ப அவங்க கிட்ட இந்த மாதிரி ஆன்சர் பண்ணது ரொம்ப கரெக்ட் தான். டூ ஏர்லி டு டிசைட் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே சித்தார்த் அண்ட் சரவணன். எனக்கும் இந்த சீரீஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கே வந்து நானே ஒரு பெரிய ரோஹித் ஃபேன் தான். பட் எனக்கே தோணுச்சு தேவையில்லாம இன்னும் புஷ் பண்றாங்களோ, லைக் ப்ராப்ளி இஸ் லாஸ்ட் இட் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏதோ ப்ராப்ளி இந்த T20s ஓடிஐஸ்ல அவரோட ஸ்டான்ஸ்ல இருந்து அட்டாக்கிங் அப்ரோச் மாத்தினதுலேருந்தே டெஸ்ட் வந்து அந்த சைட் போயிடுச்சோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் 2 years அவர் தான் செகண்ட் தேர்ட் மோஸ்ட் ரன்ஸ் ஃபார் இந்தியான்னு தோணுச்சு. நல்லா தான் ஆடிட்டு இருந்தார் ஈவன் இன் இங்கிலாந்து இந்த சப்கான்டினென்ட் கூட. பட் இங்கே அதான் ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து கேன் பி சம்டைம்ஸ் கெரியர் எண்டிங் ஆல்சோ. அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ப்ராப்ளி இந்த செலக்டர்ஸ் ஆர் எவ்ரி ஒன் மைட் கன்வின்ஸ் ஹிம் டு சே தட் திஸ் வுட் பி அ லாஸ்ட் கேம் அண்ட் ப்ராப்ளி மைட் அனௌன்ஸ் ரிட்டையர்மெண்ட்னு நான் நினச்சேன். ப்ராப்ளி அந்த நெகோசியேஷன் ஒழுங்கா போலன்னு தான் நினைக்கிறேன். தட் ஐ டோன்ட் திங்க் இஸ் வில்லிங் டு ரிட்டையர் எனக்கு தோணுது. அதனால தான் சரி அட்லீஸ்ட் ட்ராப் யூர் செல்ஃப் ஸோ தட் வி கேன் பிளேன்னு சொல்லியிருக்காங்களோ எனக்கு தோணுது. ஆனால் இது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஃபார் சம்மன் லைக் ரோஹித் சர்மா அவர் ஸ்டார்டிங் அந்த கெரியர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃப்ரம் 2011 வேர்ல்ட் கப். அதுக்கப்புறம் தான் ஒரு சீரியஸாக இன்னும் அதை பர்சனலாக எடுத்துட்டு அதை இன்னும் பெட்டராக ஆக்கி வந்தார். அதே மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். இது ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருந்திருக்கும் அவருக்கு. ப்ராப்ளி அவரோட ஃபார்ம் பெட்டரா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இன்னும் காமிக்கணும் அப்படின்ற ஒரு இதோட ஒரு வரன்னு தோணுது. ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் பட் தென் ஒரு மைண்ட் செட் தான் நான் பார்க்குறேன். அதான் நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இருக்க இங்கிலாந்து சீரீஸ்க்கு அதான் இட் வில் பி வெரி சீம்லெஸ் நினைக்கிறேன். ஏன்னா புது சைக்கிள் ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ராபப்ளி ஒரு கான்வர்சேஷன்ஸ் நெகோசியேஷன் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸோட. அப்போ அவருக்கே ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வரலாம். ஓகே நம்ம தேவையில்லாம ப்ரொலாங் பண்றோம் நம்மளோட இதுவை. எனக்கு என்னமோ கேஎல் ராகுலே நம்ம பர்சஸ் பண்ணுமான்னு எனக்கு லைட்டா திருப்பியும் டவுட்ஸ் வருது. பிகாஸ் இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர் ஆல்சோ. He's given good performance
ஆன் அண்ட் ஆஃப். பட் ஐ திங்க் தெர் ஆர் யங்கர் கைஸ் லைக் சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், இல்ல அபிமன்யு ஈஸ்வரன், அவங்க எல்லாமே தேர் வெயிட்டிங் டவுன் த காரிடோர். ஸோ ப்ராபப்ளி அவங்களையும் ட்ரை பண்ணலாமேன்னு எனக்கு தோணுது. லைக் திருப்பி இந்த கேஎல் ராகுல் ஷெல்குள்ளே, இந்த அந்த சீனியர் அளவுக்கு ஷெல்குள்ளே. கன்சிஸ்டன்ட் ரன் கிடைக்கல. அவர் ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்றாங்க. இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் ஹிம் டு. யா எனக்கு அது புரியுது. பட் இஃப் யூ கோ ஃபார் லைக் டு லைக் இந்த ஸ்லாட் வைஸ் நீங்க ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு நம்பர் 5 நம்பர் 6னா தே ஷுட் லுக் ஃபார் ஜுரெல் ஒரு சர்ஃப்ராஸ். அப்படிதான் எனக்கு தோணுது. அதே அகைன் ஓப்பனர்னா இனிமேல் ஓப்பனிங் தான் ஆடவே போறாருன்னா அப்போ கேல இனிமேல் ஃபுல் டைம் ஓப்பனிங் எனக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா அப்படின்னு அவங்க தான் அந்த கால் எடுக்கணும். முன்னாடி இப்போ ஆகாஷ் சொன்ன மாதிரி யாரோ சொன்னீங்கல்ல, டொமஸ்டிக் சர்க்கியூட்டுக்கு நல்லா பண்றவங்கள இந்தியா ஹோம் கேம்ஸ்லயும் ஓவர்சீஸ்க்கு நல்ல டெக்னிக்கலி சவுண்ட் பேட்டர்ஸையும் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, கில்லே ஃபர்ஸ்ட் ஓபன் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவரே நம்பர் 3க்கு புஷ் ஆயிருக்காரு. ஸோ எனக்கு அதுதான் தெரியல. இப்போ அவங்க எங்க இப்போ அவரை ஃபிட் இன் பண்ற திருப்பி அதே லூப்ல மாட்டிக்கணும்னு தோணுது ப்ரோ. இந்த சீனியர்ஸ் எப்படி ஃபிட் இன் பண்றோன்ற இதுல இனிமையாச்சும் அது பிரேக் அவுட் ஆகி வரணும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா ப்ராப்ளி விராட் ஆர் ரோஹித் தேவர் ஒன் ஆஃப் த பிக்ஸ் இந்த கேம்ன்றதுனால அந்த கால் எடுக்க முடியல. பட் ப்ராப்ளி ஹார்ஷ் கால் தான். பட் ஸ்டில் இஸ் கிவன் ரன்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கிலாந்து. பட் எனக்கு அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் சைக்கிள்னா ஒரு ஃபுல் ரீவாம்பே இருக்கலாம். இன்க்ளூடிங் நான் ஜடேஜாவையும் சொல்றேன். ஜடேஜா கேன் பிளே இந்த சப்கான்டினென்ட் பட் அலாங் சைட் வித் சம்மன் ஆர் பெஞ்ச் லைக் அக்ஷர் பட்டேல் சாய் கிஷோர் தான். ஏன்னா அவரோட பவுலிங்கும் பெருசா இவங்க யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. பீட் அண்ட் T20 ரிட்டையர், பட் டெஸ்ட்ல சொல்றேன் ரீசெண்டா அப்ராட்ல. ஸோ அங்கேயுமே தேர் லுக்கிங் அப்பார்ட்னா இட்ஸ் ஹை டைம் தே டேக் அ கால் அகைன். அதான் கமிங் பேக் ரோஹித் சர்மா அதே தான். இப்போ அவங்க நெகோஷியேட் பண்ணது வரைக்கும் பார்க்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஹில் பிளே இது. பட் அவர் நல்ல சென்ஸ்ல எடுத்தா ஓகே தான் தோணுது. பட் அதான் ப்ரோ விராட்டையுமே இது அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணணும் தான் நினைக்கிறேன். லைக் இஸ் நாட் த சேம் ஓல்ட் விராட்னு தான் தோணுது எனக்கு. ஏதோ அது எவ்வளவு ஹார்ஷா இருந்தாலுமே ரியாலிட்டி அதுதான். ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சச்சின் ரெக்கார்டை பீட் பண்ணிடுவாரு, பீட் இன் டெஸ்டர் ஓடிஐ. பட் ஐம் சாரி, அது சச்சின் சச்சின் தான். அது ரொம்ப கஷ்டம் அவரோட பேஷன்ஸ் லெவலும் அவரோட இதையும். ஏன்னா சச்சின் இஸ் அ பெட்டர் பேட்டர்னு தோணுது எனக்கு. ஏதோ லைக் இன் எனி கண்டிஷன் லைக் அவர் ஈவன் அட் ஏஜ் ஆஃப் 35, 36 அவருக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்குன்னு சொன்னா கூட அவர் போய் ஒர்க் பண்ணி அதை மாத்தி அவர் கப் பண்ண இது இந்த டைம் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு அந்த பேஷன்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. கான் பிளேம் தம் ஆல்சோ பிகாஸ் அவங்க அவ்வளவு மேட்சஸ் ஆடுறாங்க இப்போ ரீசெண்டா. இருக்கு, சோஷியல் மீடியா பிரஷர் இருக்கு. அதான் சேஞ்ச் பண்றதுக்கான டைமும் இல்ல. இப்போ அவங்க சேஞ்ச் பண்ண நினைச்சா நெக்ஸ்ட் ஓடி அதை நம்ம கம்பேரும் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி அது கம்பேரிசன்ல எடுத்துட்டு போனா நிறைய பேர் அஃபண்ட் ஆவாங்க. ஒரு இக் மாதிரி இருக்குன்னு தோணுது. அவர் இன்னும் பர்சஸ் பண்ணலாமே, ஏன் சச்சின் இவ்வளவு ஆடி இருக்காரு, இவங்க இவ்வளவு ஆடி இருக்காங்க, நம்மளும் ஆடலாமே அப்படின்னு தோன்ற மாதிரி. ஏன்னா அவர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். எனக்கு விராட் கோலி வேற மாதிரி அவுட் ஆனா கூட பரவாயில்ல. பட் அதே பர்சிஸ்டன்டா அதுலயே எடுக்கிறாங்கன்ற போது அண்ட் சப்கான்டினென்ட்லயுமே இஸ் ஃபாலிங் ஃபார் ஆஃப் ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ன்ற போது அந்த இது இருக்குன்ற போது he has to take that call தான் ஆக்சுவலி. அண்ட் விராட் அந்த மாதிரி பிளேயர் தான். லைக் ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி தான். ப்ராப்ளி வேக்ஸ் அப் ஒன் டே he doesn't feel the same னா he would call it off தான் தோணுது. பாப்போம். ஆனா அவரு அதுதான் அட்லீஸ்ட் இன்னும் ஒரு சைக்கிள் ஆடுவாருன்னு நினைக்கிறேன் WTCயை பொறுத்த வரைக்கும். நீங்க சொன்ன மாதிரிதான் பிசிசிஐ அண்ட் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு பேச போறாங்க, என்ன மாதிரி மூவ் பண்ணும், மூவிங் ஃபார்வர்ட் என்ன மாதிரி டீம் வச்சுட்டு எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. ஆகாஷ் நடுவில் ஏதோ சொல்ல வந்தாரு, அவர் முடிச்சாருன்னா ஷரோனா கிட்ட போகலாம். இல்ல ஆக்சுவலா ஸ்டாட்டிஸ்டிக்கலி பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் பெருசா ரன்ஸ் அடிக்கல தான். ஏன்னா எவ்ரி இயர் அவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 தான் இருந்திருக்கு இந்தியாக்கு டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா. பட் இந்தியாக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் இல்ல ப்ரோ. நீங்க இன்னொரு ஓப்பனரும் ஒரு யங் பிளேயரை கொண்டு வந்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், இன்னொரு ஓப்பனர் யங் ஓப்பனர் சுப்மன் கில், இப்படி நீங்க டாப் 3 வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த சைக்கிளுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, நம்ம இப்பயே சொல்லிடலாம். அப்படின்றப்போ ஒரு சீனியர் பிளேயர் கண்டிப்பா தேவை. மேபி கேஎல் ராகுல் தான் அந்த பிளேயரை அவங்க ட்ரஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா மேபி நெக்ஸ்ட் எடுத்தோடனே அது இங்கிலாந்து சீரிஸ் வேற இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுல ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. இங்கிலாந்து சீரிஸை கேஎல் ராகுல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது. அண்ட் இதுக்கப்புறம் கேஎல் ராகுல் 5-6 ஆட வைக்க மாட்டாங்க. இப்போ ரோஹித் போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ரோஹித் வரதுக்கான சான்சஸ் சுத்தமா கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு ஹோம் டெஸ்டா இருந்தாச்சு அதுல ஒரு ஃபேர்வெல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஸ்டார்டிங் இங்கிலாந்துல அவேல அப்படின்றப்போ போக மாட்டாருன்னு தோணுது. ஸோ கேஎல் தான் அடுத்த ஒரு மினிமம் ஒரு 2 சைக்கிள்ஸ் காச்சு இந்தியாவோட லாங் டேர்ம் ஓப்பனரா அலாங் வித் ஜெய்ஸ்வால் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே சரவணா, உங்களோட ஃபைனல் தாட்ஸ்? ப்ரோ இப்போ எனக்கு ரோஹித்தை பத்தி லைக் பைனரியா சொல்லணும்னா எனக்கு இதுதான் ப்ரோ அவரோட கடைசி சீரீஸ். அவர் லைக் டீமோட லைக் மொராலிட்டி கம்மியாக கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் லைக் பாசிவா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஸ்டெப் டவுன் பண்ணலை அப்படின்னு. லைக் ஸ்டெப் டவுன் பண்றேன், வேற எதுவும் லைக் டீமை விட்டு போகல அப்படின்னு. நீங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன யோசிச்சுன்னா லைக் போன WTC முடிஞ்சதுக்கு அப்புறமும் லைக் அதுதான் புஜாரா ரஹானேயோட கடைசி மேட்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க யங்ஸ்டர்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். லைக் இதுக்கு மேலே போனால் மேபி கண்டினியூ ஆகலாம். WTC நமக்கு இந்தியாவுக்கு இந்த மேட்சோட முடியுதுன்னா இதுதான் ரோஹித்தோட எண்டுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ இதுதான் ரோஹித்தோட எண்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஆமா தெரியல நமக்கு. ஜட்டு கூட அவர் சொன்ன மாதிரி, சித்தார்த் சொன்ன மாதிரி அது மேபி ஒரு ஹார்ஷ் காலா இருக்கலாம். ஏன்னா அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு ரீசன்ட் பாஸ்ட்ல. இருந்தாலும்
ஓவர்சீஸ்ல எல்லாம் பெருசா வந்து ஸ்பின்னுக்கு கிடைக்கலங்கிறப்ப யங்ஸ்டர்ஸ்க்கே போகலாம்னு நினைப்பாங்களா என்னன்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா ஃபிட்னஸ் லெவல்ஸ் வச்சோ இல்ல அவரோட ஃபீல்டிங்ஸ் வச்சோ பேட்டிங் டெக்னிக்ஸுமே பெட்டர் தான் பண்ணியிருக்காரு ஜட்டு. ஸோ ஜட்டு விராட்டை வந்து நம்ம இப்போவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா தெரியல. வேற ரோஹித் என்ன பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி ஒரு திருப்பி அந்த மீடியாவுக்கு வந்து கிவ் பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறாரு, இந்த இதுலயே போறதுக்கு பதில் இன்னும் அவர் ரிட்டையர் ஆகல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கிளம்பும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ற மாதிரி தெரியல. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பிசிசிஐயுமே கூட அவ்வளோ ஹார்ஷா போயிருக்க மாட்டாங்க ரோஹித் மேல. ஏன்னா ரோஹித்துக்கு வந்து விராட் போயிட்டாரு அப்படின்னதும் யாரை வச்சு நம்ம மேனேஜ் பண்றது இந்த WTC சைக்கிள அப்படின்னு பாக்குறப்போ எப்போ வந்து ரோஹித் சர்மா அங்க கை கொடுத்து நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரோ அதுவே அவங்களுக்கு பெரிய பெரிய பூஸ்டா இருந்திருக்கும் அந்த டைம்லங்கிறதால அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவரே கால் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க பிசிசிஐ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருக்கு. இப்பவுமே கூட மேபி அவர் காலவே கூட இருந்திருக்கலாம். இது நீ ஆட போறியா அப்படின்னு அவங்க கேட்காம அவரே கூட ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மேபி WTC நம்ம வின் பண்ணாட்டியும் ரீடைன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணா ஆஸ்திரேலியா அங்க போயிட்டு 2-0 தோத்தா, ஐ மீன் 0 ஒயிட் வாஷ் ஆயிட்டு வந்தாங்கன்னா நம்மளோட WTC ஃபைனல் சான்ஸும் ஜாஸ்தியா இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம இந்த கால் எடுத்தா கொஞ்சம் ஃபேவரா இருக்குமோ டீமுக்குன்னு கூட அவர் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்கு. நெகோசியேட் பண்ணிருப்பாங்களா நீ உட்காரு அப்படிங்கிறதும் தெரியல எனக்கு. லெட்ஸ் சி பார்ப்போம். பட் இப்போதைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பிரஸ்ஸுக்கு கொடுத்த இது வந்து அந்த முறையில வந்து டவுன் ஆக்காம அப்படியே எடுத்துட்டு போவோம் மேபி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு கூட அப்படின்ற ஒரு இன்டென்ஷனா இருக்கலாம். ஆகாஷ் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணாங்கன்னா அங்க வந்து போர்டும் சரி கொஞ்சம் பின் வாங்குவாங்க, ஐயோ இன்னொரு ICC டிராஃபி ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு. அவருமே கூட WTC ஃபைனல்ஸ்க்கு சப்போஸ் போற சான்ஸ் இருக்குன்னா நம்ம கேபின்ல வந்து ஆல்ரெடி வேர்ல்டு கப் இருக்கு, சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சிட்டாருன்னா அதுவும் இருக்கு, WTC ஃபைனல்ஸும் ஜெயிச்சா நல்லா இருக்குமே அவரும் யோசிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவரோட கேப்டன்சில போனா மேபி இந்தியாவுக்கு ஏதாவது ஃபேவரட்ஸா போறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு இவங்களும் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஆல்ரெடி போயிருக்காங்கன்றப்ப அவங்களை ஏறி மிச்சு ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கும்னு தோணி அவரை ஆட வச்சாங்கன்னா நம்ம ஆச்சரியம் கூட பட முடியாது. சோ இதுதான் என்னோட தாட்டா இருக்கு. வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்ல முடிச்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு ப்ரோ, இப்போ கில்லோட ஸ்லாட் வந்து நம்பர் 3 தான் ப்ரோ. லைக் அவரோட டொமஸ்டிக் சர்க்கியூட்லயுமே வந்து அவர் அதிகமா நம்பர் 3 தான் ஆடி இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கில்ல வந்து ஓப்பனிங்க்கு மாத்துறது லைக் அவரும் கம்ஃபர்டபுளா இருப்பாரான்னு தெரியல. அதே மாதிரி அவர் நம்பர் 3, விராட் நம்பர் 4. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் ப்ரோ லைக் பேட்டிங் ஆர்டர் இருக்கும், ஜெய்ஸ்வால், ராகுல், கில், விராட். ஸோ அதுக்கப்புறம் வேணா மாறலாம், லைக் துருஜல், சஃப்ராஸ், லைக் அதுக்கு மாறலாம், லைக் ரிஷப் பண்ட். பட் ஆனா 1, 2, 3, 4 வந்து இந்த ஆர்டர்ல தான் நெக்ஸ்ட் சைக்கிள் இருக்குன்றது சொல்றேன். என்னோட ஃபைனல் ஒப்பீனியன் சொல்லிடுறேன். எனக்கு என்னன்னா இந்தியா மேல இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல வந்து பெருசா ஹார்ஷா இருக்க வேணாம்னு தோணுது ப்ரோ. ஏன்னா கடைசி ஒரு 12 to 14 இயர்ஸா இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணிருக்காங்க லிட்டரலி. அப்படின்றப்போ 2 பேட் சீரீஸ் வந்து லைக் யாருக்கு வேணா நடக்கலாம். நான் முன்னாடி லைவ்ல சொன்னதுதான், அவங்களுமே நம்மள மாதிரி ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் தான். இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றதுன்றது எவ்வளவு ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு பீப்புள் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. இந்தியான்ற டீம் ஆடும்போது மட்டும் இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்க மேல வச்சிருக்கிற மினிமம் டிமாண்ட். அப்படின்றப்போ அவங்களோட பேட் டைம்ஸ்லயும் அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப கீழே இருந்தோம் இந்தியா வந்து நம்பர் 7 பிளேஸ்ல தான் இருந்திருக்காங்க. அங்கிருந்து ரெகுலரா நம்பர் 1ல ரெகுலரா வந்து அதுக்கப்புறம் 2 WTC சைக்கிள்ல ஃபைனல்ஸ் வந்து இந்த 2 சீரீஸை வச்சு இந்தியா அவ்வளவுதான், இந்தியா போயிடுச்சு, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லாம ஒரு இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் இப்போ ஒரு மேட்சையும் வந்து இப்போ ஆஷன்னா வந்து கேப்டன் ஆகாததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன, ஆஷனா ஒரு மேட்ச் ஒழுங்கா பண்ணலனாலும் அதை மைக்ரோஸ்கோப் பண்ணி அதர் பார்ட் ஆஃப் கண்ட்ரில இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறைய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு அஸ்வின் மட்டும் எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆனால் பண்ணலன்னா அடுத்த மேட்ச் உட்கார வச்சிருவாங்க. அதை நம்ம எப்படி எந்த அளவுக்கு அது ஆஷனுக்கு அன்ஃபேரா இருந்ததோ அதுதான் எல்லா பிளேயர்ஸ்க்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பேச்சுக்கு KL ராகுல், கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலி அவங்க இந்தியாவுக்கு பெருசா பண்ணல, ஆவரேஜ் 35 தான் இருக்கு. பட் நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த மேனேஜ்மெண்ட் பண்ற தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா ராகுல் டிராவிட் இருக்கும்போதும் கில்லுக்கு இந்த அளவுக்கான பேக்கிங் தான் இருந்தது. சோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால கில் வந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராகுல் டிராவிட் இருந்தபோது இந்த ரவி சாஸ்திரி இருந்தபோதும் கில்ல தான் பேக் பண்ணாங்க, ராகுல் டிராவிட் இருக்கும் போதும் கில்ல தான் பேக் பண்றாங்க, கம்பீர் இருக்கும் போதும் கில்ல தான் பேக் பண்றாங்க. அப்படின்றப்போ நீங்க ஒரு லெவலுக்கு மேல கில் வந்து என்ன சொல்ல, எனக்கு சான்ஸ் தராங்க ஆடுறதா இல்ல நான் 11ல ஆடலன்னு அவர் சொல்ல போறது இல்ல. ஆடி ரிசல்ட் வராதப்போ ஒரு பிளேயரா நீங்க அவரை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசைஸ் பண்ணலாமே தவிர ஒரு லெவலுக்கு மேல நீங்க மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். எதுக்கு நீங்க சொதப்புறவங்களை 11ல கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன்னா கில் வந்து யங் பிளேயர், அவரை நீ ஆடுனா ஆடதான் போறாரு. சோ நான் முன்னாடியே சொன்னதான், ஒன்ஸ் எப்போ ஹோம்ல 3-0 அப்படின்னு தோத்தாங்களோ இந்தியா, இந்த WTC ஃபைனல்ஸ் போறதுக்கு டிசர்விங் இல்ல இந்தியா. இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சோ இந்த சீரிஸ் மோர் லைக் ஒரு டேக் அவே தான், இந்தியாவுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அடுத்த சைக்கிளுக்கு. சோ அப்படிதான் நான் பாக்குறேன். இந்தியா மேல இந்த ஒரு பர்டிகுலர் சீரிஸ்ல ரொம்ப ஹார்ஷா இல்லாம கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம்ஸ் வைக்கலாம் அப்படின்றதோட நான் முடிக்கிறேன் ப்ரோ.
ஓகே. சித்தார்த், சரவணா உங்களுக்கு ஏதாவது யா ப்ரோ. ஃபைனல் தாட்ஸ் இருக்கா? ஆகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு விராட் கோலி 3 ஃபார்மேட், ஆல் ஃபார்மேட் ஆடுறான்றதுனால எல்லா யங் பிளேயர்ஸும் எல்லா பிளேயர்ஸும் அதை ஆடணும்னு அவசியம் இல்லை தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, கில் வந்து இட்ஸ் வெரி குட் இன் ஓடிஐஸ் அண்ட் டெஸ்ட் தான். ஆனால் T20ஸ்ல அவரை புஷ் பண்ணுவேன்னா அவருக்கே தெரிஞ்சிருச்சு அவர் பிளேஸ் என்னன்னு. ப்ராப்ளி கோ பேக் டு தி ஐபிஎல் ஒரு டொமஸ்டிக் போயிட்டு தான் அவர் திருப்பி இது வந்தானோ இஃப் ஹி வாண்ட்ஸ் டு டூ. அண்ட் அகேன் அதே தான் மற்ற எல்லா பிளேயர்ஸ்க்கும் அதே தான். ப்ராபப்ளி அவங்களுக்கு சூட்டபிளான ஃபார்மேட்ஸ் அவங்க சூஸ் பண்ணாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த மெசேஜ் கரெக்டாக இருந்ததுனாலே அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். தேல் மேக் ஷுர். இப்போ இங்கிலாண்டும் அப்படிதான் பண்றாங்கன்னு தோணுச்சு. த திங் வித் இந்தியானா காம்படிஷன் அந்த பெஞ்ச் அண்ட் அவுட் சைடு ஹையா இருக்கிறதுனால அவுட் சைட் நாய்ஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆப்ஷன்ஸே கிடையாது. இப்போ அதனால தான் அவங்க மெக்ஸ்வினியே ஓப்பனிங் ட்ரை பண்ணாங்க. அவர் ஓப்பனரே கிடையாது. இந்த வெப்ஸ்டரோ இல்லை ஆரன் தான் உங்களுக்கு இருக்க நெக்ஸ்ட் அப்கமிங் ஆல்ரவுண்டர்ஸ். இதை விட்டு அவங்களுக்கு ஒரு சாய்ஸும் இல்லை. பவுலர்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனோ இல்லை இவங்கள மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு they'll move to a much worse phase தான் எனக்கு தோணுது. ஸோ இந்தியா in a better position if they're going to the future. ஏன்னா they are much better, இன்ஃபேக்ட் மோர் டேலண்டட் பீப்புள் டு கம் அப் தான். ஜஸ்ட் தட் இவங்களோட ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் இவங்க வந்து நான் 3 ஃபார்மேட் ஆடணுன்ற ஒரு இதில் புஷ் பண்ணுறதுனால தான் ஸ்லோவாக தேர் ஆல்சோ ரியலைசிங். இப்போ T20ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ வேறு டீம் இருக்குது, ஓடிஎஸ்லையுமே வேறு டீம் இருக்குது. ஸோ அது ஸ்லோவாக மூவ் ஆகும் தான். ஆகாஷ் சொன்ன மாதிரி அதான் இது அவ்வளோ மோசமான இதுவும் கிடையாது தான். ஜஸ்ட் வீவர் அதான் 3-0 நியூசிலாந்து கூட வரும்போதே தெரிஞ்சிருச்சு இது வந்து இட்ஸ் ஒரு அலார்மிங் கால் தான். இதுக்கப்புறம் இது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஃபைனல் அப்படின்றது. ப்ராப்ளி நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு they can improve. அவ்வளோதான். ஓகே. சரவணா ஏதாவது சொல்லணுமா நீங்க? இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே, சரி, ஓகே. ஒரு நல்ல வீடியோ ஆக்சுவலி லென்த்தா போயிருக்கு. ஆனாலும் ஃபுல் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்கும் வியூவர்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கலாம் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சரவணா அண்ட் சித்தார்த், அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் அவர் மெம்பர்ஷிப். இன்னும் ஒரு வீடியோல நீங்க ஃபீச்சர் ஆகணும். எந்த வீடியோல நீங்க அவைலபிளா இருக்கீங்க, ஒரு டைமை பொறுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க வருவீங்க. நீங்க பேசினது ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன். ஆகாஷ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். சித்தார்த் அண்ட் சரவணா, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.